வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரீம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின் இருக்கான்ல, அவனோட உலகத்துக்கு போயிட்டான். அவனோட உலகத்துக்கு போயிட்டு அவனோட நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால ஒழுங்கா கான்சென்ட்ரேட்டடா அவனோட வாழ்க்கையை வாழ முடியல. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு மாதிரி ரெண்டு மனசா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற முரீம்ல இருக்கிற வேர்ல்டையும் அவனால விட்டு கொடுக்க முடியல, அதே நேரத்தில் அவனோட வாழ்க்கையை அவனால ஒழுங்காவும் வாழ முடியல. சோ அந்த காரணத்தினால என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் மாதிரி குழம்பி போயிருக்கான். அப்ப நம்ம லீடர் சோய் அவனை கூப்பிட்டுருப்பாரு. திரும்பி ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ராக்டா காட்டுவாரு. ஆனா அந்த கான்ட்ராக்ட்லயுமே அவனால சைன் பண்ண முடியல. ஒரு முழு மனசோட அவனால அதை ஏத்துக்க முடியல. ஓகே, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான். திரும்பியும் முரீம் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நான் ஃப்ரீயா அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் முடிவு பண்றான். இப்ப திரும்பி முரீம் வேர்ல்டுக்கே வரான். அப்படி வந்தவன் நேரா போர் நடக்கிற இடத்துக்கு தான் போறான். அங்க போயிட்டு அவன் அந்த தாத்தோயை பார்த்து அந்த தாத்தோயை ஃபேஸ் பண்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஓடி வந்துட்டு இருக்கான்ல நம்ம ஜின்னு, அவன் ஓடி வரும்போதே அங்கிருந்து என்ன யோசிச்சுட்டு வருவான்னா, இப்ப தூரத்துல இருக்கிறது அந்த தாத்தோய் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா அந்த தாத்தோய் பக்கத்துல கீழே விழுந்து கிடக்கிறது யாரு அப்படின்றது அவனுக்கு தெரியல. அதை பார்க்க கொஞ்சம் பெரிய உருவமா தெரியுது. மேபி அது அவங்க அண்ணனா இருக்கலாம். ஒருவேளை அது அவங்க அண்ணனா இருந்தா இவ்வளோ சீக்கிரமாவா அவங்க அண்ணனை அட்டாக் பண்ணிட்டான்? இல்ல, எங்க அண்ணனை அந்த தாத்தோய் கொன்னுட்டானா, என்ன பண்ணானே தெரியல, என்னால அவரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பியரை எடுத்து ரொம்ப வேகமா த்ரோ பண்றதுக்கு ரெடி ஆவான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரியல் வேர்ல்டுலேயும் சரி முரீம் வேர்ல்டுலேயும் சரி நான் முன்ன இருந்த மாதிரி இல்ல, இப்ப ஸ்ட்ராங்கரா மாறிட்டேன். சோ அவ்வளோ சீக்கிரம் நான் தோத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை ரொம்ப வேகமா தூக்கி போடுவான். அதுவும் தூக்கி போடும்போது என் அண்ணனை நீ எப்படா தொடலாம் அப்படின்னு கத்திட்டே தூக்கி போடுவான். இப்ப இந்த ஸ்பியரை அந்த தாத்தோய் பார்த்துட்டு அசால்ட்டா அதை ரெண்டா வெட்டிடுவான். அதாவது சென்டர்ல வெட்டி அதை அப்படியே ரெண்டு பீஸா ஆக்கிடுவான். அவ்வளோ பவர் பார்த்த உடனே நம்ம ஜின்னும் கூட ஓடி வந்த அந்த மூணு பேரும் அப்படியே அதிர்ச்சியா நிப்பானுங்க. இப்ப ஒரு சடன் ஸ்டாப்பை போட்டு அப்படியே வந்து நம்ம ஜின்னு நின்றுவான். இப்ப அது ஆரா அப்படின்றது நம்ம ஜின்னுக்கு தெரியும். ஆரா அப்படின்றது என்னன்னா, அதாவது நம்ம ஜின்னோட ஒரிஜினல் உலகத்துல இது ஆரான்னு சொல்லுவாங்க. கண்டென்ஸ்டான மானா இருக்குல்ல, அதை நம்ம ஸ்வாட்ல அப்ளை பண்ணும்போது அதோட பேரு ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா முரீம் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மானா அப்படின்னு ஒன்று பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. முரீம் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கீ மாதிரி தான். அண்ட் ஸ்வாட்ல இருக்கிறதுனால இதோட பேரு ஸ்வாட் கீ. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு கூட வந்த மூணு பேரும், லீடர் அதை பார்த்தா ஸ்வாட் கீ மாதிரி தெரியுது, உண்மையிலேயே இந்த தாத்தோய் தான் நம்மளை வந்து பீட்ரே பண்ணிட்டாரா, இல்லை நம்ம தான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டோமா, ஏன் அவர்கிட்ட பேசி பார்க்கக்கூடாது அப்படின்னு மூணு பேர் அப்படியே பயந்து நடுங்கி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஜின்னும் யோசிப்பான், ஐயோ நம்ம உண்மையிலே தப்பு பண்ணிட்டோமோ, மேபி இங்கேருந்து இப்படியே ஓடி போயிடலாமோ அப்படின்னு யோசிப்பான். ஆனால் ஒருவேளை ஓடணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம ஜின்னு இந்த முரீம் வேர்ல்டுக்கு திரும்பி வந்திருக்கவே கூடாது. இப்போ வந்துட்டான், வேற வழியே கிடையாது, இந்த சண்டையை அவன் பார்த்து தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் கீழே இருக்கிற ஒரு ஸ்பியரை எடுப்பான். எடுத்து அவனே சண்டை போடுறதுக்கு முன்னாடி போவான். உடனே கூட இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்ன பண்ண போறீங்க, அவர் கூட நம்மளால சண்டை போட முடியுமான்னு கேட்கும்போது, இல்ல 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 நான் ஒன்றும் நம்ம எல்லாரும் சாகிறதுக்கான பிளானை போடல, ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறேன், என்ன ஏதுன்றதை பார்ப்போம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னே நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுவான். நம்ம ஜின்னுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இருக்கு. அதாவது அவன் என்ன நினைப்பானா, ஜின்னுக்கு இருக்கிறது ஸ்பியர். ஸோ ஸ்பியருக்கு ரேஞ்ச் அதிகம், தூரத்துல இருந்தே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப பக்கத்தில் போகாம தூரத்துல இருந்தே அவனோட அட்டாக்கை கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் அசால்ட்டா அவரோட கத்தியை வச்சு இந்த ஸ்பியரை தடுத்துருவாரு. தடுத்துட்டு லைட்டா ஒரு சின்ன மூமெண்ட் தான், ஒரு ஸ்லைட் மூமெண்ட்டுக்கே அந்த ஸ்பியரோட ஹெட்டை தனியாக கழட்டிடுவாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்று. திரும்பியும் 2-3 ஸ்லாஷஸ், அவ்வளோதான். நம்ம ஜின்னு பின்னாடி வந்தோடனே பார்த்தா அவனோட கையில் இருந்த அந்த கட்டை இருக்குல்ல, ஸ்பியர் ஹெட் இல்லாமல் இருக்கிற மிச்சம் இருக்கிற கட்டை, அது அப்படியே பீஸ் பீஸாக வெட்டப்பட்டிருக்கும். நம்ம ஜின்னு உடனே அந்த கட்டையை எடுத்து அந்த ஆள் மூஞ்சியிலே தூக்கி போட்டு அப்படியே சைடு வலிக்கா ஓடி பின்னாடி ஒருத்தர் விழுந்து கிடந்தார்ல அவரை பார்க்கறதுக்காக போவான். நம்ம ஜின்னு இவ்வளோ நேரமும் அது தன்னோட அண்ணன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவரோட மூஞ்சியை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ பக்கத்தில் ஓடி அவரையும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். இந்த தாத்தா பார்க்கறதுக்குள்ள எப்படியோ அந்த பக்கமாக போயிடுவான். உடனே நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவங்கலாம் தேர்ட் யங் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே முன்னாடி வந்து நின்றுவானுங்க. இப்போ நம்ம ஜின்னும் இப்போதான் அந்த மூஞ்சியே பார்ப்பான். பார்த்த உடனே யார் இந்த ஆளு, இந்த ஆள் எதுக்கு இங்கே இருக்கான், ஐயோ நான் அண்ணன் நினச்சிட்டு இந்த ஆளை தூக்கிட்டு வந்துட்டேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஜின்னுக்கு இவன் யாருன்னு தெரியாது, ஆனா நம்ம ஹியூக் மூஜினுக்கு இவனை யாருன்றது தெரியும். நம்ம ஹியூக் மூஜின் இவனை பார்த்த உடனே என்னது லீச்சியோன் பேக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். லீச்சியோன் பேக்கா யார் இவன், உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க இவர் தாங்க மவுண்டன்ஸ் வார்டு செக்டரோட செக்ட் லீடரு, இவர் தாங்க இந்த போரை ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம ஹியூக் மூஜின் சொல்லுவானா. நம்ம ஜின்னு பதறி போய் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற மவுண்டன் பக்கத்தில் போய் நின்றுக்குருவான். ஐயோ சை, தப்பான ஆளை தூக்குனது மட்டும் இல்லாம இந்த மொத்த போருக்கும் காரணம் யாரு அப்படியோ அந்த ஆளே தூக்கிட்டு வந்திருக்கேன். இவன் என்னைய கொல்றதுக்காக தான் இந்த போரே ஆரம்பிச்சான், அவனையே காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேனே. சை, என் மூளைய நானே செருப்ப கழட்டி அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அவங்க அண்ணன் கிடையாது இது. சோ அதனால அது வரைக்கும் நம்ம ஜின்னுக்கு நிம்மதி தான். இப்போ அவங்க அண்ணன் எங்க அப்படின்னு நம்ம ஜின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சுத்தி வந்து நின்னானுங்கல்ல அந்த ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க, அவனுங்க எல்லாரையும் இந்த தாத்தோய் வரிசையா கொன்னுக்கிட்டே வருவான். இப்போ நம்ம ஜின் அதை பார்த்துட்டு, இல்ல நம்ம அண்ணனை தேடுறதுக்கு இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஃபைட்டை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த தாத்தாவும் ரொம்ப வெறியோட நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு பக்கம் இந்த சண்டை போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் நம்ம வீபெங்குக்கு நம்ம ஜின்னோட அண்ணன் ஒரு உத்தரவு போட்டாரு. ஃபர்ஸ்ட் எல்டர், செகண்ட் எல்டர், தேர்ட் எல்டர் இவங்க 3 பேரையும் கொல்லணும் அப்படின்றது. இதுல செகண்ட் எல்டர், தேர்ட் எல்டர் இவங்க 2 பேரையும் நம்ம வீபெங் ஒரே நேரத்தில் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் ஃபர்ஸ்ட் எல்டர் தான் கொல்ல போவான். அப்ப இவனுங்க 2 பேரும் குறுக்க வந்துருவானுங்க. ஸோ இவனுங்க 2 பேரையுமே நம்ம வீபெங் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கஷ்டமான ஃபைட்டு தான், ஏன்னா 2 பேருமே ஓரளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. அதனாலேயே நம்ம வீபெங்கால உடனே அவனுங்களை தோக்கடிக்க முடியாது. இதை பார்த்த உடனே அவங்க அண்ணனும் இந்த ஃபைட்ல போறதுக்காக, அதாவது சண்டை போடுறதுக்காக முன்னாடி போவாரு. அப்ப எங்க அவ்வளவு அவசரமா போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் குறுக்க வருவான். இவன் பார்த்த உடனே நம்ம அண்ணனும் அவரோட ஸ்வாட் கீயை ரிலீஸ் பண்ணுவாரு, அந்த ஃபர்ஸ்ட் எல்டரும் அவரோட ஸ்வாட் கீயை ரிலீஸ் பண்ணுவான். இப்ப 2 பேரோட ஸ்வாட் கீயும் கொலைட் ஆகும். அந்த ஒரு பவர்லயே அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடும் இந்த தாத்தாவுக்கு பவர் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு. ஆனா நான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம அண்ணன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்கவே இல்லை. இப்ப நம்ம ஹெட் எல்டருக்கும் நம்ம ஜின்னோட அண்ணனுக்கும் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, இதுல நம்ம ஜின்னோட அண்ணன் கொஞ்சம் டயர்டா இருப்பாரு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்ட் உள்ள களத்துல இறங்கினப்ப நம்ம அண்ணன் உள்ள போயிட்டு ஒரு 2-3 பேரை தோக்கடிச்சிருப்பாரு. இதனாலேயே நிறைய கீயை இதுல வேஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் எல்டரை சமாளிக்கிறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இந்த ஒரு ஃபைட்ல இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு நம்ம அண்ணனை வெட்டுறதுக்காக வருவான். அப்படி வரப்ப குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி யாரோ குறுக்க வருவாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னோட ஃபேமிலிக்கு இன்னமும் லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1-2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்ல ஒருத்தர். இவர் ஒரு லா அட்வைசர். இவர் தான் குறுக்க வந்திருப்பாரு. வந்தவர், நான் எப்பயுமே என்னோட ஃபேமிலிக்கு லாயலா தான் இருப்பேன், நீங்க துரோகம் பண்றீங்கன்னா உங்க யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல இருக்கிற காயங்களோட அவர் அப்பையும் அவரோட வாய்ஸ்ல ஒரு தடுமாற்றத்தோட பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் அந்த பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம அவரையும் கொன்றுவாரு. அவ்வளவுதான். அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இத சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார் யாருன்னா இன்னமும் இந்த ஜின்னோட ஃபேமிலிக்கு லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1-2 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுல மிச்சம் இருக்கிற ஆளுங்க. இவங்க எல்லாரும் இதை பார்த்த உடனே இப்ப லா அட்வைசரும் செத்து போயிருக்காரு, ஏற்கனவே இருந்த ஒரு 2 எல்டர்ஸும் செத்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படின்னா இந்த ஹெட் எல்டரும் அவர் கூட இருந்த 3 எல்டர்ஸும் நம்மளுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஜின் ஃபேமிலிக்கு சோறு போட்டு வளர்த்த ஜின் ஃபேமிலிக்கே துரோகம் பண்றது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், இதை எங்களால் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட பாடி கார்ட்ஸை வச்சு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆவாங்க. இன்னொரு பக்கம் இந்த தாத்தோயும் சண்டைக்கு ரெடி ஆயிடுவாரு. இப்ப நம்ம அண்ணனும் நம்ம வீப்பெங்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் மட்டும்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா இப்ப இந்த சண்டையில எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே நம்ம ஜின்னோட அண்ணன் திரும்பி ஒரு உத்தரவை போடுவாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, மவுண்டன்ஸ் வார்டு செக்ட் நம்மளோட எனிமீஸ். இன்னொரு பக்கம் நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்த துரோகிகளும் இருக்காங்க. இந்த துரோகிகள் எல்லாத்தையும் இந்த மொத்த பிளானையும் போட்டதே நம்ம ஹெட் எல்டர் தான். நம்ம ஜின் ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ஒன்னா கம்பைன் பண்ணி இந்த 2 பேரையும் நம்ம தடுத்தே ஆகணும். இது நம்மளால முடியும், கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அண்ணன் சொல்லுவாரு. இப்போ நம்மளுக்கு மார்ஷியல் வாரியர்னா அப்படின்ற ஒருத்தர் யாரு அப்படின்றத காட்டுவாங்க. உண்மையான மார்ஷியல் வாரியர்னா எப்படி இருக்கணும்?
உண்மையிலேயே கடுமையான ட்ரைனிங்கை மேற்கொள்ளணும். அதுவும் இந்த ட்ரைனிங்ல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவா பண்ணணும். எப்படி ஒரு கடுமையான ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணணும், இதை என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காம எவன் ஒருத்தன் அவனோட கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கானோ அவனால மட்டும்தான் ஒரு மார்ஷியல் வாரியரா மாற முடியும். இது மார்ஷியல் வாரியரா மாறுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட நார்மல் லைஃபுக்கும் இது பொருந்தும். ஸோ எல்லாரும் உங்களோட கோல்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் யார் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம தாத்தோய் தான். ஏன் அப்படின்னா அவரு ஒரு மார்ஷியல் வாரியரை இப்படிதான் சொல்லுவாராம். ஆனா இப்ப அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல, அவர் முன்னாடி நிக்கிற ஆளுங்க எல்லாரும் மண்ணை எடுத்து அதை உருண்டையா உருட்டி இந்த ஆள் மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதை தான் அந்த ஆள் பார்த்துட்டு நான் ஒரு மார்ஷியல் வாரியர்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இவனுங்கள்ல என்னடானா மண்ணை எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னத்தை போய் சொல்றது அப்படின்னு இந்த ஆள் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான உத்தரவுகள்லாம் போடுறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு தான் அவன் கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் மண்ணை எடுத்து தூக்கி போடுங்கடான்னு சொல்லியிருக்கான். அந்த தாத்தோயோட 80 வருஷ வாழ்க்கையில அவர் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லையா. இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து எவனாவது தூக்கி போடுவானா, ஒரு உண்மையான மார்ஷியல் வாரியர் மாதிரி சண்டை போட வேணாமா அப்படின்னு அந்த தாத்தோய் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த தாத்தோய்க்கு கோவம் வந்துகிட்டே இருக்குமா, டக்குன்னு நம்ம ஹியூக் மூஜின் மட்டும் கத்துவான், நிறுத்துங்கடா அப்படின்னு. உடனே அந்த தாத்தோயும் அப்படியே ஹியூக் மூஜினை திரும்பி பார்ப்பான். இந்த ஹியூக் மூஜின் என்ன சொல்லுவானா, ஏண்டா இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். இந்த தாத்தோய்க்கு ஆச்சரியமா இருக்கும், பரவாயில்லையே ஒருத்தனாவது இந்த மாதிரி இன்னமும் ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கணும்னு நினைக்கிறானே, பரவாயில்லடா அப்படின்னு அந்த தாத்தோய் நினைக்கும் போதே இந்த ஹியூக் மூஜின் சொல்லுவான், ஏண்டா வெறும் மண்ணை மட்டும் தூக்கி போட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு அடிப்படுமாடா, உள்ள கல்லை வச்சு சேர்த்து தூக்கி போடுங்கடா அப்பதான்டா அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கல்லையும் வச்சு அந்த மண்ணையும் எடுத்து அந்த ஆள் மூஞ்சி மேலே விட்டேறிவான். அது அந்த ஆள் மூஞ்சி மேலேயும் பற்றும். அந்த தாத்தோயோட கன்னத்திலே பட்ட உடனே இப்ப இந்த தாத்தோய் தன்னோட ஸ்வாட்கியை இன்னமும் அதிகமா ரைஸ் பண்ண ஆரம்பிச்சு, இப்ப நீ பண்ணதுக்கு என்ன பலனோ அதை நீ தான் அனுபவிக்க போறன்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹியூக் மூஜினை துரத்திட்டு வருவான். உடனே எல்லாரும் பின்னாடி ஓட ஆரம்பிச்சு அப்ப இந்த மண்ணை தூக்கி போட்டுக்கிட்டே வருவானுங்க. வரிசையா இந்த தாத்தோய் எல்லாரையும் கொண்டுட்டு நேரா நம்ம ஹியூக் மூஜினை துரத்திக்கிட்டே வருவான். அவன் உடனே லீடர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானா, கரெக்டான நேரத்துல நம்ம ஜின்னு வந்து அந்த ஹியூக் மூஜினை விளக்கிட்டு இவன் சென்டர்ல வந்துருவான். ஸோ இந்த தாத்தோய் கூட சண்டை போடுறதுக்கு. இப்போ இந்த தாத்தோய் நம்ம ஜின்னை பார்த்துட்டு கேட்பான், உனக்கு என்ன பயமா இல்லையா, என்ன பார்த்து பயப்படாம இப்படி சண்டைக்கு வரிய அப்படின்னு கேட்கும்போது, நான் பயமா இருக்கேன்னு சொன்னேன், நான் என்னை விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஜின்னு ஓடிக்கிட்டு இருப்பான். உடனே இந்த தாத்தோயும் ஆஹா உனக்கு ஒரு சில மேனர்ஸை சொல்லி கொடுத்தாதான் சரி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை அட்டாக் பண்றதுக்காக ரொம்ப பக்கத்துல வருவான். அப்ப நம்ம ஜின்னுக்கு அவனோட லைஃப் அப்படியே ஃபிளாஷ் ஆகிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். சாக போறோமோ நினைக்கும் போது கரெக்டா யாரோ ஒருத்தர் அங்க இருந்து ரொம்ப வேகமா வந்து இந்த தாத்தோயோட ஸ்வாட பிளாக் பண்ணிடுவாரு, அதுவும் அவரோட ஓன் ஸ்வாட் கீயை வச்சு. இதை பிளாக் பண்ண உடனே இந்த தாத்தோயும் பின்னாடி வந்துருவான். இப்ப நம்ம ஜின்னும் பின்னாடி போய் விழுவானா. இப்ப அந்த பிளாக் பண்ண ஆள் என்ன சொல்லுவாருன்னா, அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு மேனர்ஸ் தெரியாம இருக்கலாம், அப்படி இருக்கிறப்ப ஒரு சின்ன பையனை கொல்லணும்னு எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் போறீங்க, அதுவும் என்னோட தம்பியை கொல்லணும்னு எதுக்காக நீங்க இவ்வளோத்தையும் பண்றீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் கேட்பாரு. ஸோ கரெக்டான நேரத்தில் நம்ம அண்ணன் உள்ள வந்துட்டாரு. இப்போ நம்ம ஜின்னும் யோசிப்பான், நல்ல வேலை இவர் உயிரோட தான் இருக்காரு, இவருக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அண்ணன் பின்னாடி திரும்பி பார்த்து, எப்படி உங்க அண்ணன் கூலா இருந்தேனா அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அண்ணனை பார்த்த உடனே இந்த தாத்தோவை கேட்பான், நீ இங்க இருக்க அப்படின்னா அவங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவங்க அண்ணன் சொல்லுவாரு, நான் செகண்ட் எல்டரையும் கொண்டுட்டேன், தேர்ட் எல்டரையும் கொண்டுட்டேன், ஃபர்ஸ்ட் எல்டருக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த தாத்தோய் சொல்லுவாரு, ஓஹோ அப்படியா, அவங்க 3 பேருமே வாரியர்ஸா சாகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்களோட ஆசையாவது நிறைவேறிடுச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னோட அண்ணன் சொல்லுவாரு, இல்ல அவங்க யாரையும் வாரியர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாரும் துரோகிங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு இந்த தாத்தோயையும் பார்த்து சொல்லுவான். உண்மையிலேயே இவங்க எல்லாரும் ஜின் ஃபேமிலிக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்க அண்ணனும் இப்படி சொல்றாரு. ஆனா நம்ம தாத்தோ இதை ஏத்துக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா எப்பயுமே ஹிஸ்டரி தான் ஒருத்தவங்கள வாரியரா துரோகிகளா அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணும். அந்த ஹிஸ்டரியை எழுதுறது யாரு அன்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்றத இந்த ஃபைட்டே முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தோய் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாரு. இப்ப நம்ம ஜின்னோட அண்ணன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுவாரு, இந்த துரோகியை இப்பவே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு. எல்லாரும் இந்த தாத்தோயை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. நம்ம ஜின்னுக்கு இப்பதான் ஒரு மாதிரி குஷியா இருக்கும். ஏன் அப்படின்னா
நம்ம ஜின்னோட அண்ணனும் வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் நிறைய பீக் மாஸ்டர்ஸும் இருக்காங்க. இத்தனை பேரையும் ஒரே ஆளா நின்று இந்த தாத்தோயால சமாளிக்கவே முடியாது. நம்ம தான் இந்த ஃபைட்ல ஜெயிக்க போறோம் அப்படின்னு நம்ம ஜின்னு நினைக்கும் போதே இந்த தாத்தோயோட உடம்புல இருந்து ஒரு மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகும். டக்குன்னு அப்படியே ஒரு வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒன்று கேட்கும். அந்த ஒரு அட்டாக் மூலமா நிறைய சின்ன சின்ன ஏதோ ஒன்று சுத்தி வந்த எல்லா வாரியர்ஸ் மேலேயும் படும். அதை ஒரு சில பேர் தடுத்துருவாங்க. தடுக்காதவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜின்னோட அந்த ஸ்பியர்லாம் இருக்குல்ல திரும்பியும் புட்டுக்கிட்டு போயிடும். நம்ம ஜின் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரியான ரியாக்ஷனோட பார்ப்பான். பார்த்தா அவனோட ஸ்பியர் ஹெட்டு திரும்பி காணாமல் போயிருக்கும். அப்போ தான் நம்ம ஜின்னு கவனிப்பான் ஒரு சின்ன கல். இந்த கல்லை தான் இந்த தாத்தா புல்லட் மாதிரி தூக்கி போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு டெக்னிக்கோட பேர் ஷேட்டரிங் பெல்லட்ஸ். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் சுற்றி வரவங்க எல்லாரையும் இந்த தாத்தா சமாளிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜின்னோட அண்ணனும் எல்லாரும் பின்னாடி வாங்க, அந்த ஆள் ஷேட்டரிங் பெல்லட்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு உத்தரவு போடுவார். ஆனால் பின்னாடி வந்தவங்களை இந்த தாத்தாவே தேடி வந்து பக்கத்தில் வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்போ நம்ம ஜின்னோட அண்ணனால இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது. நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக இந்த தாத்தாவை ஃபேஸ் பண்றதுக்காக ஜம்ப் பண்ணுவாரு. இப்போ நம்ம ஜின்னோட அண்ணனோட அந்த ஒரு அட்டாக்கை இந்த தாத்தா பிளாக் பண்ணிட்டு அவரோட கையில ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு வருவாரு. இந்த ஒரு கல்லை நம்ம ஜின்னை நோக்கி ஃபயர் பண்ணுவாரு ஷேட்டரிங் பெல்லட் டெக்னிக் மூலமா. நம்ம ஜின்னும் ஃபயர் பண்ணப்பட்ட இந்த ஒரு கல்லை பார்த்துருவான். அப்படி பார்த்ததுனால டக்குன்னு உருண்டு போய் இந்த கல்லுல இருந்து தப்பிச்சிருவான். ஆனா அவனுக்கு நேர் எதிராக வந்துகிட்டு இருந்த ஒரு ஆளு இந்த ஒரு கல்லை பார்த்திருக்க மாட்டாரு. அதனால அவரோட தலையில போய் இந்த கல்லு பட்டு அவர் அங்கேயே செத்து போயிடுவாரு. நம்ம ஜின்னு இப்படி உருண்டு போனதை பார்த்த உடனே இந்த தாத்தா கேட்பாரு, ஒரு கழுத மாதிரி இப்படி உருண்டு தப்பிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான், நான் பொழைக்கணும் அப்படின்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. ஓஹோ, உண்மையான வாரியர் மாதிரி பேசுறதா நினைப்போ அப்படின்னு இந்த தாத்தாவும் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாத்தா ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இந்த தாத்தா நம்ம ஜின் வீக்குங்க மட்டும் சமாளிக்கல, அவரோட சேர்த்து எக்கச்சக்க பீக் மாஸ்டர்ஸையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்றது அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னு இவரை ஒரு ஸ்பியர் வச்சு தடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏற்கனவே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டா. தனக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இறந்து கிடக்கிற ஒருத்தரை நம்ம ஜின்னு பார்ப்பான். அப்ப அவனுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வரும். இப்போ இந்த தாத்தா சுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பீக் மாஸ்டர்ஸ், அவங்க எல்லாரையும் அசால்ட்டா ஒரு அட்டாக்ல கொன்னுக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம ஜின்னோட அண்ணனும் வேக வேகமா இவர் கூட சண்டை போடுவாரு. நம்ம ஜின்னோட அண்ணனாலையுமே இந்த தாத்தாவை சமாளிக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த தாத்தாவுக்குன்னு பெருசா எந்த விதமான வீக்னஸ்மே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்க அண்ணனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த தாத்தாவும் ஒரு கையில ஜின்னோட அண்ணனையும் இன்னொரு கையில சின்ன சின்ன கற்களை வச்சு அது மூலமா எக்கச்சக்க பேரையும் சமாளிப்பான். அப்ப கரெக்டா ஒருத்தரை அடிச்சு அவர் கீழே விழுக போறப்ப நம்ம ஜின்னு இருக்கான்ல பின்னாடி இருந்து வந்து அவரை பிடிச்சி அது மூலமா இந்த தாத்தாவை அட்டாக் பண்றதுக்காக வருவான். இப்ப கரெக்டா ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜின்னோட அண்ணன், இந்த பக்கம் நம்ம ஜின்னு. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா ரெண்டு பக்கம் இருந்து இந்த தாத்தாவை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜின்னு அவனோட ஒன் ஸ்ட்ரைக்கையும் இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் அவரோட ஸ்வாட் கீயையும் எடுத்துட்டு வருவாங்க. இந்த தாத்தா இப்பதான் யோசிப்பான், எனக்கு இப்ப ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. இருந்தாலும் தன்னோட ஸ்வாடை இன்னும் அதிகமாக வந்து கூர்மையாக்கணும் அப்படின்றதுக்காக என்ஹான்ஸ்டு ஸ்வாட் கீ, தன்னோட அந்த கீயை இன்னும் கண்டென்ஸ்டு ஃபார்முக்கு கொண்டு போகிறது. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம அண்ணனோட அந்த ஸ்வாடை மொத்தமாக நொறுக்கிடுவார். அதை நொறுக்கின உடனே நம்ம அண்ணனுக்கு கீ டீவியேஷன் ஏற்பட்டு நம்ம அண்ணனும் பின்னாடி விழுந்துருவார். இந்த பக்கம் நம்ம ஜின்னோட ஸ்பியர் இருக்குல்ல அதை தன்னோட கையில வச்சே தடுத்துருவாரு. ஆனா நம்ம ஜின்னு யூஸ் பண்ணது ஒன் ஸ்ட்ரைக் அட்டாக்க ஸ்பியரை மட்டும் தடுத்துட்டா பத்தாது, அதோட எனர்ஜி பிளாஸ்ட் ஒன்று இருக்கும்ல. இந்த ஒன் ஸ்ட்ரைக் அட்டாக்கு வெறுமனே ஒரு ஸ்பியர் அட்டாக்கா இருந்திருந்தா பெருசா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா இந்த ஒன் ஸ்ட்ரைக் அட்டாக்கு ஒரு எனர்ஜி பீம் மாதிரி. ஸோ அதனாலேயே ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். நம்ம தாத்தோய் இந்த அட்டாக்கை பார்த்த உடனே நம்ம ஜின்னை பார்த்து கேட்பான், இந்த அட்டாக்கோட பேர் என்ன அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னும் ஒன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இந்த தாத்தோய் ஓஹோ ஒன் ஸ்ட்ரைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தன்னோட கையை பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கை இருக்காது. ஸோ ஒன் ஸ்ட்ரைக் அட்டாக் மூலமா நம்ம தாத்தோய்க்கு ஒன் ஆம காலி பண்ணியிருப்பான் நம்ம ஜின்னு. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான் இது. அதை வெறும் கையில் தடுத்ததுனால தான் அந்த கையை புட்டுக்கிட்டு போச்சு. நம்ம தாத்தோய் இப்படி ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல,
ஜின் ஃபேமிலியை சேர்ந்த 3 பிரதர்ஸும் நல்லாவே வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம அண்ணாத்தையை பார்த்து சொல்லுவார். நம்ம அண்ணாத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட சிப்ளிங்ஸ் தான் உண்மையிலேயே ஜின் ஃபேமிலியோட பெருமையே, ஏன் என்னோட பெருமையுமே என்னோட தம்பிங்க தான் அப்படின்னு நம்ம அண்ணாத்த சொல்லுவார். இதை கேட்ட உடனே இந்த தாத்தோய் சொல்லுவார், ஓஹோ நீ உன்னோட சிப்ளிங்ஸ் தான் உன்னோட பெருமைன்னு சொல்ற, ஒருவேளை உனக்கு உண்மையான பவரே இந்த சிப்ளிங்ஸை அபேண்டன் பண்ணும்போது, அதாவது இவனுங்க 2 பேரும் வேணாம் அப்படின்னு நீ எப்போ முடிவு பண்ணுறியோ அப்போதான் உனக்கு உண்மையான பவர் கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உண்மையான பவர் அப்படின்றது என்னன்னா, யாரையும் மதிக்காம எல்லாருமே தன்னோட பேச்சை கேட்குற அப்படியே ஒரு அடிமைப்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பவரே உனக்கு உன்னோட சிப்ளிங்ஸை மொத்தமாக தூக்கி எறியும் போது தான் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த தாத்தா சொல்லுவார். இதை கேட்ட உடனே நம்ம அண்ணாத்த ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். உடனே நம்ம ஜின்னு பின்னாடி நிற்பாங்கல்ல, அவனுங்க எல்லாரும் நம்ம ஜின்னை பார்த்து பேசுவானுங்க, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம 3rd யங் மாஸ்டர் கண்டிப்பாக பண்ணுவார், ஆமாம் பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஜின்னி யோசிப்பான், ஏண்டா நான் ஏண்டா என் அண்ணனுங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்கு ஹெட்டா மாறணும்னு நினைக்க போறேன், என்னடா லாஜிக் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம அண்ணாத்த அப்ப நீங்க சொன்ன ரீசன் இதுதானா, அதாவது நீங்க ஃபேமிலியை பீட்ரே பண்ணதுக்கான, ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணதுக்கான ரீசன் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிடும், உண்மையிலேயே நம்ம தாத்தா இந்த ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணதுக்கான ரீசன் இதுதான், உண்மையான பவர் வேணும் அப்படின்றதுக்காக. இப்ப நம்ம தாத்தோய் அவரோட கதையை பத்தி சொல்லுவாரு. முதல்ல இந்த தாத்தோயோட அண்ணனை பத்தி, அதாவது இவங்களோட மூத்த தாத்தா பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அண்ணாத்தையை பார்த்து கேட்பாரு. நம்ம ஜின்னோட அண்ணாத்தைக்கு அந்த தாத்தா பத்தி பெருசா தெரியாது, அவங்க அப்பாவும் பெருசா பேசியிருக்க மாட்டாரு, ஸோ அதனால அதை பத்தி எல்லாம் தெரியாம தான் இருக்கும். இப்பதான் இந்த தாத்தோய் சொல்லுவாரு, உண்மையிலேயே இந்த தாத்தோயும் அவங்க அண்ணனும் உண்மையிலே ரொம்ப க்ளோஸ் தானா. ஆரம்பத்தில் அப்படி க்ளோஸா இருந்தவங்க போக போக அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஐடியாஸ்ல இருக்கிற வேறுபாடு இருக்குல்ல, அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் இந்த பெரிய போர் ஆரம்பிச்சிச்சு, அதாவது கிரேட் வார் 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல. ஸோ அந்த ஒரு கிரேட் வார் இப்பதான் நடந்திருக்கு. அப்படி ஆரம்பிச்ச சமயத்துல இந்த டீமனிக் ஃபேக்ஷனை சேர்ந்த நிறைய மெம்பர்ஸ் ஒன்னா சேர்ந்து மொத்த முறிம் உலகத்துக்குமே ஆபத்தா இருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாரும் பொழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுனால நம்ம தாத்தோய் இந்த ஷாங்ஸில இருக்கிற நிறைய பெரிய பெரிய மார்ஷியல் மாஸ்டர்ஸை ஒன்னா சேர்த்து இந்த போரை அவர் வழி நடத்தி கொண்டு போனாரு. அப்படிதான் இந்த பக்கம் 300 பேரும் அந்த பக்கம் 3000 பேர் 3000 டிமானிக் மெம்பர்ஸ்க்கு எதிரான போரை இந்த தாத்தோய் நடத்தியிருக்காரு. அந்த போர்ல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன் ஹிஸ்டரியில எழுதப்பட வேண்டிய போர் அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போரா இருந்துச்சு. நம்ம தாத்தோயும் எல்லா பக்கமும் நம்ம தாத்தோயை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போர்லயும் ஒரே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம தாத்தோய் ஒரு வேலியில தங்கி இருக்கும் போது, இந்த போர்ல கேம்ப்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தங்கி இருக்கும் போது ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் ஒரு ஆம்புஷ் வந்துச்சு, திடீர் தாக்குதல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆம்புஷ் எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம தாத்தோய்க்கு அப்போ தெரியல. அவரும் அவரோட ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நாள் கணக்கில் ஸ்விங் பண்ற மாதிரி தொடர்ந்து ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த மாதிரி எல்லா எனிமீஸையும் அவர் கஷ்டப்பட்டு தோக்கடிச்சிருக்காரு. அப்படி இந்த எல்லா எனிமீஸ் கூடயும் சண்டை போடும்போது அவர் மைண்ட்ல ஓட்டினதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த எனிமீஸ் எப்படி இங்க வந்தாங்க, அதுவும் நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா இவங்க இருந்த இந்த வேலிக்கு என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸ்ல உண்மையிலேயே அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம தாத்தாவோட அண்ணனோட பொறுப்பு. அப்ப அவன் எங்க போனா, இதுதான் நம்ம தாத்தா மனசுல இருந்த கேள்வி. எப்படியோ ஒரு 8 பேர் மட்டும் கஷ்டப்பட்டு இதுல இருந்து தப்பிச்சு வெளில போயிருப்பாங்க. அப்படி வெளில போயிருக்கும் போது இவங்க அண்ணனை போய் இவர் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது இவங்க அண்ணன் முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஒரு மாதிரி கேவலமான விஷயத்தை பார்த்தா நம்ம ஒரு மாதிரி முகம் சுளிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன், நீ பொழைச்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் அவங்க அண்ணன் கொடுத்துருப்பாரு. இதை பார்த்த உடனே நம்ம தாத்தாவுக்கு அப்பவே ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம அண்ணாத்தை கேட்பாரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. உடனே இந்த தாத்தாவையும் சொல்லுவாரு, இருக்கலாம், உலகம்ன்றது மாறுறது, அந்த மாதிரி மாறுற உலகத்துல இந்த மாதிரி எது வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவரும் அப்பையில இருந்து யாரையுமே நம்பாம எல்லார் மேலேயுமே ஒரு டவுட் வச்சே வாழ்ந்திருக்காரு. இந்த 8 பேர் இருக்காங்கல்ல, இவங்கள 4 பேர் இந்த ஜின் ஃபேமிலியிலே இருந்து இந்த ஜின் ஃபேமிலியில எல்டர்ஸா மாறி இருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த தாத்தோயும் மிச்சம் இருக்கிற 3 எல்டர்ஸும், மிச்சம் இருக்கிற 4 பேரும் அவங்கவுங்களுக்குன்னு இந்த ஷாங்ஸியில பெரிய செக்டை உருவாக்கியிருக்காங்க.
ஸோ இவங்க எல்லாரும் இந்த ஒரு நாள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கல இந்த போர், இதுக்காக தொடர்ந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிவெஞ்சை எடுக்கணும் அப்படின்றதுக்காக. எதுக்குன்னா அவங்களுக்கு அப்போ ஏற்பட்ட அந்த துரோகத்துக்கு இப்போ பழி வாங்கணுன்றதுக்காக இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் நம்ம தாத்தாவும் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்கும், பாரு புல் சிப்பு அப்படின்னு. உடனே இந்த தாத்தா கோவப்பட்டு என்னடா சொன்ன அப்படின்னு திரும்பி கேட்பாரா. உடனே நம்ம ஜின்னு, ஏயா நீயும் ஏதோ கதையா சொல்ற, நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சொல்ற கதையில ஏதாவது லாஜிக்கா இருக்கா? கடைசியா உனக்கு என்ன வேணும்? உனக்கும் பவர் தான் வேணும். அதுக்கு தடையா வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜின் ஃபேமிலியும் இருக்கக்கூடாது, மவுண்டைன் ஸ்வாட் செக்டும் இருக்கக்கூடாது, மொத்த ஷாங்ஸையும் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், அதானே இதானே உன்னோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பா. இது கேட்ட உடனே அந்த தாத்தா கோவப்படுவாரு. ஆனா உடனே நம்ம ஜின்னு, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல நீ எதுக்கு இப்ப வந்துட்டு உன்னோட பழிவாங்கும் படலத்தை ஆரம்பிக்கிற? யோசிச்சு பாரு, இது எல்லாம் நடந்தது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்ப உன்னைய ஏமாத்தினவனுங்க யாராவது இப்ப எத்தனை பேர் அப்படி உயிரோட இருப்பானுங்க? அவனுங்க எல்லாருமே உயிரோட இருக்கானுங்களா என்ன? அப்படி இருக்கிறப்ப உன்னோட பழிவாங்கும் படலத்தை நீ இப்ப ஆரம்பிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? உனக்கே புரியுதா இல்லையா? ஒருத்தரோட முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா இன்னும் கோவப்பட்டு, ஏண்டா ஒரு பெரியவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவியா? உன்னோட மேனர்ஸ் எங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு, மேனர்ஸா? நீ இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இன்னமும் நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த தாத்தாவும், ஆமா கரெக்டு தான், நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன் தான், இதுக்கு மேலேயும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்ககிட்ட என்னோட கதையை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் எனக்கு என்ன நினைக்கிறேனோ அதையே நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு திரும்பி தன்னோட ஸ்வாட் எடுத்துட்டு, வாங்க முடிஞ்சா இந்த சண்டையை மோதி மோதி பார்த்துருவோம், இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறான்றதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் கீயை திரும்பி ரிலீஸ் பண்ணுவார். இப்போ நம்ம ஜின்னோட அண்ணனும் சரி நம்ம ஜின்னும் சரி இந்த சண்டையை தொடர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. உடனே நம்ம ஜின்னும் அங்கிருந்து கத்துவான், எல்லாரும் போய் தாக்குங்க, அந்த ஆளை இனிமேல் நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தாத்தா தொடர்ந்து எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டே இருப்பாரு. வரிசையா அடுத்தடுத்து சண்டை போட வரவங்க எல்லாரையும் வரிசையா கொன்னுக்கிட்டே வருவாரு. ஆனா போக போக அவர் டயர்டாக ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஜின்னுக்கும் தெரியும் இந்த ஆளு எல்லாத்தையும் பிளாக் பண்றான், ஆனா ஃபைனலா இந்த ஆளு டயர்டாக ஆரம்பிச்சிட்டான், இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பின்னாடி இருந்து போய் இந்த தாத்தாவை குத்தலான்னு போவான். அந்த தாத்தா அதை கெஸ் பண்ணி கரெக்டா விலகிடுவான். அதனால அவனோட வயிற்றுல மட்டும் ஒரு சின்ன கீறல் ஏற்படும். அதை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம ஜின்னு மேல இந்த அட்டாக்கை யூஸ் பண்றதுக்காக வருவான், அவனோட ஸ்வாட் எடுத்து வீசுறதுக்காக. அப்ப நம்ம ஜின்னோட அண்ணன் பின்னாடி இருந்து இந்த தாத்தாவோட முதுகலையே வெட்டிடுவான். உடனே இந்த தாத்தாவும் டக்குன்னு அப்படியே முன்னாடி ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி போயிடுவான். இப்ப நம்ம ஜின்னோ அண்ணனை பார்த்து, இப்படி பின்னாடி இருந்து தாக்குறியே, இது என்ன உன்னோட தம்பிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்பாரு. இதை கேட்ட உடனே அவங்க அண்ணன் சொல்லுவாரு, இல்ல என்னோட ஃபேமிலியோட உயிரே இங்க ஆபத்துல இருக்கு, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல என்னால நேர்மையா சண்டை போட முடியாது அப்படின்னு உங்க அண்ணன் சொல்லுவாரு. இவங்க அண்ணன் சொல்றதும் கரெக்ட் தான், ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு தான் அவங்க அண்ணன் நினைப்பாரு. இப்ப இந்த தாத்தா கேட்பாரு, ஒரு மார்ஷியல் வாரியரா உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு. உடனே உங்க அண்ணன், ஒரு மார்ஷியல் வாரியருக்கு முன்னாடி இந்த ஃபேமிலியோட ஹெட்டுனா நான் ஃபேமிலியோட ஹெட்டாக தான் முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டோடனே அந்த தாத்தா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஃபேமிலி ஹெட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அந்த மலையில் போய் அப்படியே சாஞ்சு உட்காந்துருப்பாரு. இப்போ இவங்க அண்ணன் சொல்லுவார், இந்த போர் முடிஞ்சு போச்சு, இனிமேலும் இந்த மாதிரியான போரில் சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, இத்தோட இதை விட்டுட்டு நீங்கள் சரண்டர் ஆகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம தாத்தாவை பார்த்து சொல்லுவார். உடனே இந்த தாத்தாவையும், பாயிண்ட்லெஸ்ஸான பேட்டில், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பேட்டில் தானே, கரெக்டு தான், இந்த மாதிரியான ஒரு பேட்டில் தான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால் இதுக்கு மேலே இதை நிறுத்த முடியாது, இதை நிறுத்துறதுக்கு ரொம்ப தூரம் நான் வந்துட்டேன், நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா திரும்பி எந்திரிச்சு நின்று இவங்க 2 பேரையும் பார்ப்பாரு. இப்போ அந்த தாத்தாவோட கீ ஒரு மாதிரி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சிடும், இது அதே தான், இது கண்டிப்பாக அதே தான். நம்ம ஜோப்பில் நம்ம ஜின்னு தாக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஜோப்பில் ஃபைனலாக இதே மாதிரி தான் எந்திரிச்சு நின்று அவனோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னுக்கு ஒரு ஃபைனலான அட்டாக்கை கொடுத்தான். நம்ம ஜின்னு அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கீ இருந்ததுனால எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த தாத்தா மட்டும் அவரோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அட்டாக்கை கொடுத்தாரு. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்காக இருக்கும். இதை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த தாத்தா இந்த அட்டாக்கை நம்ம ஜின்னோட அண்ணன் மேலே யூஸ் பண்ண மாட்டார்.
ஜின்னு மேலே யூஸ் பண்ணுறதுக்காக வருவார். அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஜின்னை தாக்குறதுக்காக வருவார். இப்போ அந்த ஸ்வாட் தன்னோட பக்கத்தில் வந்த உடனே நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சிடும், நான் சாக தான் போகிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அவனோட ஸ்பியரை எடுத்து அப்படியே குத்துவான். அந்த ஸ்பியரும் ஒருத்தர் மேலே போய் படும். ஆனால் பட்டது நம்ம தாத்தா மேலே கிடையாது. அதே மாதிரி நம்ம தாத்தாவுக்கும் காயம் ஆயிருக்கும். ஆனால் அதை பண்ணது நம்ம ஜின்னு கிடையாது. இவங்க 2 பேரோட அட்டாக்குக்கும் நடுவில் ஒருத்தன் வந்து நின்றுப்பான். யாருன்னு பார்த்தா லீ சியோன் பேக். இவன் தான் ஒரு உடஞ்ச கத்தியை எடுத்துட்டு வந்து நம்ம தாத்தாவோட வயிற்றிலே குத்தி இருப்பான். இப்போ இந்த தாத்தா அவனை அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே இந்த லீ சியோன் பேக்கு இந்த தாத்தாவை பார்த்து சொல்லுவான், உனக்கு சான்ஸ் இருக்கும்போதே என்னைய கொண்டிருக்கணும், தப்பு பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே செத்து போயிடுவான். இந்த தாத்தானால தான் இந்த லீ சியோன் பேக்கு இவ்வளோ காயப்பட்டிருக்கான். ஆனால் ஃபைனல் அட்டாக்கை கொடுத்தது யாரு? நம்ம ஜின்னு. ஸோ நம்ம ஜின்னுக்கு தான் இதனால கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த லீ சியோன் பேக் லெவல் 75 இருந்திருப்பான். இதனால எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடச்சி நம்ம ஜின்னும் நிறைய லெவலப் ஆயிருப்பான். ஸோ இப்போ திரும்பி ஃபுல் ரெக்கவரி ஆயிடுவான். இப்போ நம்ம ஜின்னோட கீ திரும்பி ஃபுல்லாக ரைஸ் ஆகிடும். இப்போ அந்த தாத்தா அவனுக்கு நேராக இருப்பார். அவனால் ஃபுல் ரெக்கவரி ஆனதுனால ஒரு 1 ஸ்ட்ரைக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ திரும்பியும் இன்னொரு 1 ஸ்ட்ரைக்கை இந்த தாத்தாவை நோக்கி யூஸ் பண்ணுவான். ஒரு ஃபுல் பவர் 1 ஸ்ட்ரைக். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜின்னு டக்குன்னு அந்த லீ சியோன் பேக்கை பார்த்து, நல்ல வேலை இந்த ஆள் குறுக்க வந்தான், இந்த ஆள்னால நான் தப்பிச்சேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்னு இந்த ஆளை தெரியாம தான் காப்பாத்தினா, ஆனால் கரெக்டான நேரத்தில் கை கொடுப்பான் தோழன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் வந்து கை கொடுத்துருக்கான். ஸோ எப்படியோ இந்த ஆளோட உதவினால நம்ம ஜின்னும் தப்பிச்சிட்டான். இப்போ அந்த தாத்தோயை பார்ப்பான். அந்த தாத்தோய் அவ்வளோதான், ஒரு மாதிரி கடைசி ஃபைனலான மொமெண்ட்ஸில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அந்த தாத்தோய் அந்த மலையில போய் இருப்பாரு. இப்போ அந்த தாத்தோயை பார்த்த உடனே, இதுக்கு தான் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்துருக்கணும், நேர்மையாக வாழ்ந்துருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பானா. உடனே அந்த தாத்தோய் சொல்லுவார், இன்னமும் கூட நீ எனக்கு உன்னை மரியாதை கொடுக்கவே மாட்டேற பாத்தியா அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, ஆமாம், என்னைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்ல பார்த்த ஒரு ஆளுக்கு நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருப்பேனா, போயாயோ போயா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம அண்ணாத்த அந்த இடத்துக்கு வருவார். வந்துட்டு, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல அப்படின்னு கேட்பாரு. உடனே இந்த தாத்தோயும், இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த முக்கியமான போர் நடந்துச்சுல 40 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக ரெஸ்டே கிடைக்கலையா, ஒரு மாதிரி தொடர்ந்து ஒரு பயத்திலையும் ஒரு டவுட்லையும் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போதான் அவருக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இதை சொன்ன உடனே நம்ம ஜின்னும், இன்னமும் இந்த புல்சிப்பை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பானா. உடனே அவரும், ஆமாம் ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு வயசானவனோட உளறல் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு, சிரிக்கிறியா, இன்னமுமா உனக்கு சிரிப்பு வருது, உண்மையிலே சாக தான் போற போல, அதனால தான் இப்படிலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஜின்னு இவரை பார்த்து சொல்லுவான். உடனே அவங்க அண்ணன், ஒரு பெரியவருக்கு இப்படியாடா பேசுவ, அவர்கிட்ட மரியாதையா பேச வேணாமா அப்படின்னு சும்மா மிரட்டுவாரு. நம்ம ஜின்னும், நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கிறாங்க, சும்மா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பாசமா இருக்காங்கல்ல. இதை பார்த்த உடனே இந்த தாத்தாவுக்கு அப்பதான் தோணும், இதே மாதிரி ஒரு காலத்துல நானும் எங்க அண்ணன் கூட இருந்தேன், அந்த நாட்கள் எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு ஃபைனலாக சொல்லுவார், அந்த நாட்கள் அப்படின்னு. இதை சொல்கிறதோட அந்த தாத்தாவும் இறந்து போயிடுவார். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இந்த ஹெட் எல்டர் இத்தனை வருஷம் கழித்து அவரோட ரிவெஞ்சையும் எடுக்க முடியாமல் அப்படியே இறந்து போயிட்டார். எந்த வேலியில் அவருக்கான பேர் கிடச்சிச்சோ அதே வேலியில் அவரோட உயிரும் போயிடுச்சு. இப்போ இந்த தாத்தாவையும் ஃபைனல் அட்டாக் கொடுத்து தோக்கடிச்சது நம்ம ஜின் தான். ஸோ லெவல் 95 இருக்க இந்த தாத்தாவை தோக்கடிச்சதுனால நம்ம ஜின்னும் நிறைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிருப்பான். நம்ம ஜின்னுக்கு ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்ற டைட்டிலும் கிடச்சிருக்கும். நம்ம ஜின்னு இந்த தாத்தோயை கொண்ட உடனே நம்ம தாத்தோயி லெவல் 95 இருந்ததுனால எக்கச்சக்க ஃபேமும் அதோட நிறைய லெவலப்பும் ஆவான். ஸோ நம்ம ஜின்னுக்கு ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்ற பட்டமும் கிடச்சிரும். இப்போ நம்ம ஜின்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஹியூக் மூச்சின்லாம் நம்ம 3rd யங் மாஸ்டர் அந்த தாத்தோயை கொண்டுட்டாரு அப்படின்னு கத்துவான். ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், அதாவது ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இதே நேரத்தில் நம்ம தாத்தோயை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுங்க எல்லாரும் இவர் செத்து போனதை கேட்ட உடனே அவங்களும் சண்டை போடுறதுக்கான அதுக்கு மேலே அந்த வில்லே இல்லாமல் அவங்க எல்லாரும் அவங்களோட கத்தியை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம வீப்பெங்க காட்டுவாங்க. நம்ம வீப்பெங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு,
தேர்ட் யங் மாஸ்டர் இவரை கொண்டுட்டாரா? நார்மலா இந்த ஊருக்கே பிடிக்காத ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு பிரைஸ் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வரப்போற எல்லாமே ரொம்ப மாறப்போகுது அப்படின்னு நம்ம வி பெங் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காருல, அவர் இன்னமுமே உயிரோட தான் இருக்காரு. அதாவது சாகர நிலைமையில இருக்காரு, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வி பெங் அவரை பார்த்து கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஹெட் எல்டர் இறந்துட்டாருன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னு தான் நீங்க சொல்றீங்கன்னா அதுவும் இல்லாம அது அவரோட பிளானா தான் இருக்கணும். அவர் இறக்குறது கூட அவரோட பிளானா இருக்கும். அதே மாதிரி அதை பண்ணது தேர்ட் யங் மாஸ்டர் தான் அப்படின்றத நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் தெளிவா சொல்லிடுவாரு. இதை பார்த்த உடனே நம்ம வி பெங் சொல்லுவாரு, நீங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க, இப்பயும் கூட உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் சாகிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், நான் செத்துதான் ஆகணும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவாரு. டார்க் ஹெவன்ஸ் இவனுங்க கிட்ட கவனமா இருந்துக்கோ அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றதுக்குள்ள டக்குன்னு ஏதோ ஒன்று அவரை உள்ள இருந்து தாக்கி அவர் அப்பவே இறந்து போயிடுவாரு, ரத்தமா வாந்தி எடுத்து. இப்ப நம்ம வி பெங்கு பக்கத்துல போய் பார்ப்பாரு. பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் இயரோட உடம்புல பாய்சன் பரவனதுனால தான் அவர் இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி பாய்சனை உள்ள இருந்து யூஸ் பண்றது ஒரு ஃபார்பிடன் ஆர்ட்ஸ். இதை யாரும் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா இது ஏதோ ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம டார்க் ஹெவன்ஸ் அதை கவனமா இருந்துக்க சொல்லி தான் இவர் சொல்லியிருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி பெங்கும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த போர் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குல்ல, கீழே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, இந்த வேலிக்கு அப்படியே மேலே மலை மேலே இருக்கிற இடம் இருக்குல்ல, அங்க இன்னொரு சண்டையும் போயிட்டு இருக்கும். இந்த சண்டையை போடுறது யாருன்னா, ரொம்ப நாளா இந்த தாத்தோய் கிட்ட வந்துட்டு இருட்டிலே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தால இவன் தான் டார்க் ஹெவன்ஸே. இவன் அங்க ஒரு வயசான ஆளை பிடிச்சி வச்சுட்டு அவரை கொல்றதுக்காக போவான். அவர் உடனே கேட்பாரு, எங்களை கொல்லதான் போறீனா, எதுக்காக இவ்வளோத்தையும் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப இந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்லுவானா, 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் காப்பாத்தி, அதுவும் டீமனிக் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து சாகர நிலைமையில இருந்த உங்களை காப்பாத்தி உங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். ஆனா அதுக்கான பலன் என்னன்னு தெரியுதா? இங்க பாருங்க, இப்ப இந்த போர்ல அவங்க ஜெயிச்சாங்க, இதுதான் இதுக்கான பலனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த தாத்தோய்க்கு கோவம் வந்து, ஆனா அது எல்லாத்தையும் நீதானே செய்ய வச்ச, எங்க மூளைக்குள்ள ஒரு பாரசைட்டை இம்ப்ளான்ட் பண்ணி அது மூலமா நாங்க என்னென்னலாம் பண்ணணும்ன்றத நீதானே கண்ட்ரோல் பண்ண, இது எல்லாத்தையுமே நீ ஷாங்ஸி மொத்தத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்ட உடனே அவனும் ஷாங்ஸியா, ஆமா ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணோம், ஆனா இப்ப இல்லை அப்படின்றவா. உடனே அவரு, அப்படின்னா எங்களை எதுக்காக யூஸ் பண்ணணும், உனக்கு ஷாங்ஸி வேணானா வேற என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, மேபி வேற ஒரு பெரிய விஷயத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொன்றுவான். கொன்று அந்த மலை மேல இருந்து தள்ளிடுவான். இப்ப இன்னொரு பக்கம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்படி நடந்து போறப்ப கீழே இந்த வேலியில இருந்து நிறைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி, தேர்ட் யங் மாஸ்டர் ஜின் டேக்யூங் அப்படின்னு எல்லா பக்கமும் கரகோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சத்தம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவன் இந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷின்ற பேரையே ரொம்ப ரொம்ப அனாயிங்கா நினைக்கிறான். இப்படி ஒரு பேர் வந்திருக்கவே கூடாது. அவன் மொத்த பிளான்லையுமே ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, இவன் மட்டும்தான். இந்த ஒரு பிரச்சனையே இந்த மொத்த பிளானையுமே சொதப்ப வச்சிருச்சு. இவனை இங்கேயே கொண்டுலாமான்னு யோசிப்பான். திரும்பி இன்னொரு தடவை வந்து எட்டி பார்ப்பான். பார்த்துட்டு வேணாம் இன்னைக்கு இவனை விட்டுருவோம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் நடந்து போயிடுவான். அப்படி போனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலை காட்டுவாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு வயசானவர்கிட்ட ஒரு இந்த சுற்றி இருக்கிற நியூஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வயசானவர்கிட்ட அந்த போரில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவரும் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் நிறைய காசு கொடுத்தீங்கன்னா நான் வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவனுங்களும் கொஞ்சம் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ உடனே அந்த டேபிளில் ஒருத்தன் ஒரு சில்வர் ஞாங்கியை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு, இப்போ சொல்லுங்க உண்மையிலே அங்கே என்னதான் நடந்துச்சு, நீங்கள் எதையும் மறைக்காம உண்மையை மட்டும்தான் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஸோ இந்த தொப்பி போட்ட ஆளு எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ இவனும் ஒரு குதிரையை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். எல்லா பக்கமும் அவன் போகிற எல்லா பக்கமும் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி ஜின் ஃபேமிலிக்கு இவர் தான் முக்கியமான ஒரு ஹெல்ப்பை பண்ணி இவர்னால தான் அந்த போரே ஜெயிச்சாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் இருக்கிற மக்களும் இவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியை பற்றி சுற்றி இருக்கிறவங்க மக்கள் எல்லாரும், பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படியே வலிவாங்க. இன்னொரு பக்கம் வந்து வயசானவங்கெல்லாம் அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் ஒரு டிவைன் காட் அப்படின்பாங்க.
குழந்தைங்க எல்லாரும் நான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியா மாற போறேன் அப்படின்னு எல்லாரும் அவனை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிடுவாங்க. இந்த அளவுக்கு ஃபேமஸா ஒருத்தன் மாறிட்டான். சரி, அந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொப்பி போட்டவனும் கேட்பான். பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, தேர்ட் யங் மாஸ்டர் ஆஃப் த ஜின் ஃபேமிலி ஆஃப் தாயுவான். அவர் தான் ஜின் டேக்யூங், இவர் தான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு எல்லா பக்கமும் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த தொப்பி போட்டவனுக்கு அப்படியே ரொம்ப கோவம் வரும். உடனே அவனும் அப்படியே அந்த ஜின் ஃபேமிலிக்கு போயிடுவான். அந்த என்ட்ரன்ஸுக்கு போன உடனே நம்ம ஹியூக் மூஜின் வந்து அவனை தடுத்துட்டு, முதல்ல யார் நீங்க? நான் தான் இந்த ஜின் ஃபேமிலியோட கேட் கீப்பரா இருக்கேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க யாருன்றதை என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா நான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியோட ரைட் ஹேண்ட் மேன் அப்படின்னு வேற அவனை பெருமையா சொல்லிக்கிடுவான் நம்ம ஹியூக் மூஜின். அதை கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வந்து, இப்ப டோரை ஓபன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப அதே நேரத்தில் நம்ம ஜின்னு அவனோட ரூம்ல உட்காந்து அவனோட கேரக்டர் ப்ரொஃபைல பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஜின் இப்போ லெவல் 50க்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேமும் 1000க்கு மேலே போயிடுச்சு. ஏன், அவனுக்கு புதுசாக ஒரு டைட்டிலும் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஷேம் ஆஃப் த நோபல் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருந்துச்சுல்ல, ஸோ அதாவது ஷேம் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு, அந்த டைட்டிலும் இப்போ காணாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஜின்னு தான் இப்போ அவன் ஃபேமிலிக்கே பெருமையாக மாறிட்டான். ஸோ இப்போ இந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷினா என்னன்றதை பார்ப்பான். அது மூலமாக இவனோட ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அந்த டைட்டில் இருக்கிற வரைக்கும். ஸோ நம்ம ஜின்னுக்கு இது ஒரு நல்ல டைட்டில் தான். நம்ம ஜின்னும் யோசிப்பான், நல்ல வேலை நான் கரெக்டான முடிவெடுத்து இங்கே வந்தது நல்லதாக போச்சு. அட்லீஸ்ட் ஒரு பி ரேங்க் ஹண்டர் இல்லை ஒரு ஏ ரேங்க் ஹண்டராவது மாறிட்டு தான் நான் இங்கேருந்து லாக் அவுட் பண்ணிக்கிட்டே வெளில போகணும் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ஹாயாக படுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்ட்ராங்காக மாறிட்டான், அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஜின்னு டக்குன்னு எந்திரிச்சு, இரு ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்ட மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கே, அது என்னது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானா, டக்குன்னு நம்ம ஜின்னோட ரூமோட கதவு இருக்குல்ல அதை உடச்சிக்கிட்டு யாரோ வருவாங்க. நம்ம ஜின்னு பார்த்துட்டு, எவன்டா அவன் என் கதவே உடச்சிட்டு வருது அப்படின்னு பார்ப்பான். ஒரு பக்கம் இந்த தொப்பி போட்ட ஆளு, இன்னொரு பக்கம் நம்ம ஹியூக் மூஜின். அதுவும் ஹியூக் மூஜினோட மூஞ்சியெல்லாம் வந்து நல்லா வீங்கி இருக்கும். உடனே ஹியூக் மூஜினை பார்த்து, யார் இது அப்படின்னு கேட்பான். உடனே ஹியூக் மூஜின், உங்களுக்கு இவர் யாருன்னு தரலையா அப்படின்னோடனே, ஏண்டா நீ தான் கூட வந்திருக்க, அப்ப நீ தான் அறிமுகப்படுத்தி வைக்கணும், என்கிட்ட யாருன்னு தரலையான்னு கேட்டா நான் எப்படா தெரிய வரும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அந்த பக்கம் நம்ம தொப்பி போட்டவர் அவர் தொப்பியை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்ட ஆரம்பிப்பாரு. நம்ம ஜின்னும் பார்த்துட்டு, பார்க்க வந்து கொஞ்சம் எங்கே தான் தெரியுறான், மார்ஷியல் ஆர்ட்ஸும் ட்ரெயின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் போல. சரி, இவன் கண்டிப்பாக என்னை பற்றி கேள்விப்பட்டு என் கூட சண்டை போடலான்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுவான். பார்த்தா அவனோட லெவல் என்ன அப்படின்றத பார்க்கவே முடியாது. ஐயோ, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான் போல, கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ, சரின்னு சொல்லிட்டு அவன் பேர் என்னன்னு பார்த்தா ஜின் மூக்யூங் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை பார்த்த உடனே இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு தன்னோட மெமரிஸை அப்படியே பின்னாடி ஓட்டி பார்ப்பாரு நம்ம ஜின்னு. அப்போதான் நம்ம ஜின்னு இந்த இடத்துல இந்த ஹியூக் மூஜின் கிட்ட அடி வாங்கிட்டு அவங்க அண்ணன் கூட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தால அந்த ஒரு மெமரி ஞாபகம் வரும். ஸோ அப்போ அவங்க அண்ணன் நம்ம ரெண்டாவது பிரதரோட பேரு ஜின் மூக்யூங்கு. அவன் 25 வயசான ஆளு, ரொம்ப ரொம்ப ஜீனியஸான ஒரு ஆளு. அவன் இப்ப வேற இடத்துல இருக்கான், அதுவும் ஒரு மார்ஷியல் ஸ்கூல்ல இருக்கான். ஸோ அவனை நான் பார்த்தே ஒரு 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்லியிருப்பாரு. அப்போ உடனே நம்ம ஜின்னு கேட்டிருப்பான், நானும் அவரும் எப்படி ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு. உடனே நான் அவங்க அண்ணனும் யோசிச்சு பார்த்துட்டு, நீயும் அவனுமா க்ளோஸா இருந்தீங்களா? ஆமா ஆமா க்ளோஸா தான் இருந்தீங்க, நீங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஜின்னும் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்ப யோசிச்சுருப்பான். இப்போ உடனே இவனை பார்த்துட்டு, செகண்ட் பிரதர் நீங்களா அப்படின்னு நம்ம ஜின்முவை பார்த்து சொல்லுவான். உடனே இந்த ஜின்முவும், என்ன தம்பி எப்படி இருக்க, நீ என்னை மறந்துட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னும் அவருக்கு முன்னாடி கையை கொடுத்து, நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே அவனும் கையை பிடிச்சிக்கிட்டு, பரவாயில்ல, இருந்தாலும் எங்கர் பிரதர் நீ என்கிட்ட பேசுற விதமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜின்னை பறக்க விட்டுருவான். பார்த்தா நம்ம ஜின்னு அப்படியே தலையீழ இருப்பான். அந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்ம ஜின்னுக்கே ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம பறந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு. டக்குன்னு போயிட்டு ஜம்ப் பண்ணி எப்படியோ பேலன்ஸ் பண்ணி கீழே வந்து நின்றுவான். இப்போ நம்ம ஜின்னும் கேட்பான், நம்ம 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு. அந்த ஜின்முவும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா ஆமா நம்ம க்ளோஸா தான் இருந்தோம், என்னோட கையும் உன்னோட உடம்பும் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு, அதுங்களை தான் பிரிக்கவே முடியாது, நீ என்னோட கைக்கு தான் வணக்கம் சொல்லணும் திரும்பி பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும், சரி சரி வணக்கம் கை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கைக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு டக்குன்னு அவங்க அண்ணாத்த சொன்னதை பத்தி யோசிச்சு பார்ப்பான். இந்த அண்ணாத்த பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது, இந்த மாதிரி
ஏதாவது குட்டையை குழப்பற ஆளு தான் இந்த ஆளு. தேவையே இல்லாம நாங்க 2 பேரும் க்ளோஸ்ன்னு சொல்லி பாரு ஒரு பைத்தியக்காரன் தொப்பி போட்டு வந்து என்னை அடிக்கிறதுக்காகவே வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த ஜின்மு திரும்பி நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், நீ ரொம்ப வளர்ந்துட்ட போல, இப்ப ஏன் முன்னாடியே நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா நம்ம ஜின் பக்கத்துல வந்து நம்ம ஜின்னோட வயிற்றிலேயே ஒரு பஞ்சு. நம்ம ஜின்மு அவனை அடிச்ச உடனே எப்படி இருக்கு உன்னோட பிரதரோட அந்த ஸ்பைசி ஃபிஸ்ட், இதை வாங்கி ரொம்ப நாளாச்சு போல அப்படின்னோடனே இது என்னடா பேருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு திரும்பியும் இந்த ஜின்முவை அடிக்கிறதுக்காக வருவான். ஆனா நம்ம ஜின்மு அவனோட அட்டாக்ல இருந்து விலகி திரும்பி நம்ம ஜின்னை அடிப்பான். திருப்பியும் நம்ம ஜின்னை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நான் இன்னும் முடிக்கவே இல்லை, இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அடுத்த அடி அடிக்கும் போது நம்ம ஜின் அதை பிளாக் பண்ணிடுவா. இப்ப இந்த அடியை பிளாக் பண்ண உடனே நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் இந்த ஜின்முவோட ஸ்பீடும் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஜின்முவை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவன் ஃபுல் பவர்ல சண்டை போடுற மாதிரி தெரியல. அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றான். எந்த காரணத்துக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்முவை பார்த்து கேட்பான். உடனே நம்ம ஜின்மு என் பிரதரோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல, அதை மாத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னோ நீ என்னோட பிரதரா இருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரி எவனாவது இந்த மாதிரி ஒரு சின்ன தம்பியை போட்டு அடிப்பானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவனை திட்டிக்கிடுவான். இருந்தாலும் நீயே வந்து கேட்குறீல, அப்ப பார்த்துருவோம் நீ எந்த அளவுக்கு டேலண்டட் அப்படின்றத சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட எஜிலிட்டியில ஒரு 10 பாயிண்ட்ஸை போட்டுருவான். ஏன்னா அவன்கிட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப டக்குன்னு 10 பாயிண்ட்ஸை போட்ட உடனே இப்ப நம்ம ஜின்னு சண்டை போடுறதுக்கு திரும்பி ரெடி ஆயிடுவான். இதை பார்த்துட்டு இந்த ஜின்மு கேட்பான், என்ன உன் அண்ணனே சண்டை போட போறியா, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னோடனே பாரு பாரு சண்டை போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு. இப்ப நம்ம ஜின்முவோட அட்டாக்கை பிளாக்லாம் பண்ண மாட்டான், கரெக்டா அந்த அட்டாக்ல இருந்து விலகிடுவான் நம்ம ஜின்னு. பாத்தியா என்ன குறைச்சி எடை போடக்கூடாது, நான் தான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷான்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனோட அண்ணனை பார்த்து சொல்லுவான். உடனே அந்த அண்ணன் ஜின்முவும் என்ன சொல்லுவான்னா, நானும் கேட்டேன் தான் ஸ்லீப்பிங் டிராகன், நானும் அதை கேட்டேன், ஆனா என்னால அதை நம்ப முடியலையே அப்படின்னோடனே பாத்தியா நீயே கேட்டிருக்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்லயே நானும் லெவலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனை பார்த்து சொல்லுவான். உடனே இந்த ஜின்மு என்னது ஏன் லெவலுக்கு வரப்போதுறியா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறியா அப்படின்னோடனே வாய்ப்பு இருக்கு, இப்ப இருந்தே ஆரம்பிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எஜிலிட்டியில போட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருவான். இப்ப நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், சரி அடுத்த 15 நிமிஷத்துக்கு மட்டும் நீ என்னோட அட்டாக்ஸை தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா நான் இனிமேல் உன்னை அண்ணன் கூப்பிடுறேன், நீ வந்து என்னை தம்பின்னு கூப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக வருவான். இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்மு வந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். ஸோ ஒரு சுமார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜின்னுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜின்மு வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. ஏன்னா அவன் அப்போவே ஜீனியஸ் தானே. அப்போ இந்த ஹார்ஸ் சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் சிட்டிங்கில் உட்கார்ற மாதிரி உட்காரணும். ஸோ அப்படி உட்கார்றதுக்கு நம்ம ஜின்னு ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்திருப்பானா. அது எடுத்துகிட்டு வந்ததுக்காகவே இந்த ஜின்மு அவன் தலையிலே கொட்டியிருப்பான். ஸோ அன்னையிலேருந்து தான் இந்த ஸ்பைசி ஃபிஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷான்ஷி அப்படின்ற ஒரு பேரை கேட்ட உடனே நம்ம ஜின்முவுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நேராக வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜின்னோட கதவை உடச்சிக்கிட்டு, அதாவது ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து இவன் அப்படிதான் என்னதான் பண்றான் அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆனா நம்ம ஜின்முவோட அந்த ஒரு அட்டாக்கை டாச் பண்ணிட்டான். இது அவனால நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி வெறும் பொண்ணுங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தவன் இப்ப உண்மையிலே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பின்னாடி ஓடுறான் அப்படின்றத அவனால உண்மையிலே நம்ப முடியல. இப்ப இந்த ஜின்னு கண்டிப்பா ஒரு பீக் ரேம்ல இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியராவது இருப்பான். ஆனா எப்படி இவன் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்முவுக்கே தெரியல. ஏன்னா அவன் சின்ன வயசுல வளர்றதுக்கான எல்லா வாய்ப்பையுமே இழந்துட்டான். அந்த சின்ன வயசுலாம் போயிடுச்சு. ஆனாலும் இந்த 3 வருஷத்துல அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறி இருக்கானா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு இந்த ஜின்மு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரே ஒரு அட்டாக்கை நம்ம ஜின்னு அவனை நோக்கி கொடுப்பான். இந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவான். உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான், பாத்தியா நீ அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்ட, உன்னால அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தானே பிளாக் பண்ண. நான் தான் சொன்னேன்ல நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னோட லெவலுக்கு வந்துருவேன்னு, இப்பல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை பார்த்த உடனே இந்த ஜின்மு அவனை பார்த்து கேட்பான், நீ அப்படி என்ன பண்ண, எதுவும் எலிக்சர் எதுவும் குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜின்னு அதே இதுக்கு நான் குடிக்க போறேன், அந்த மாதிரிலாம் நான் எதுவும் குடிக்கல, நான் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம ஜின்னோ, நீ என்ன சொன்ன, 15 நிமிஷம் மட்டும் உன்னோட அட்டாக்கை தாக்கு பிடிச்சிட்டா நீ வந்து எனக்கு தம்பியா மாறிடுவேன் தானே சொன்ன. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே மூஜின் அப்படின்னு சொல்லி மூஜினை பார்த்து கேட்பான். நம்ம மூஜின் ஒரு
ஒரு ஓரமா மூலையில உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து கேட்ட உடனே நம்ம மூஜினும் ஆமா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றவானா. டக்குன்னு இந்த அண்ணன் ஜின்னு இப்படியே அப்படியே திரும்பி பார்ப்பான் கோவமா. இந்த அவனை பார்த்த உடனே நம்ம மூஜின் பயந்து போய் இல்ல இல்ல மேபி நான் தப்பா கூட இருக்கலாம், 15 நிமிஷம் ஆகலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம ஜின்முவும் அவனோட கீயை இன்னும் ரைஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்ப நம்ம ஜின்னு இதை பார்த்த உடனே அவனோட ரூமே உடையுமா. அதை பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவனை பார்ப்பானா. பார்த்தா அவன் ரொம்ப அப்படியே கோவமா வருவான். அவனை பார்த்த உடனே சீனியர் பிரதர் என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் போதும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஜோஜோல வர மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்பான். உடனே அதை கேட்டுட்டு இந்த ஜின்மோ அப்படி சொன்னா எப்படி, இப்பதானே எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு அச்சச்சோ அவ்வளவுதான் நம்மளுக்கு கதை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. இந்த வீடு அதிர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்டாக்கே அங்கே போயிட்டு இருக்கோம், ஒரு பெரிய சண்டை. ஸோ இப்போ இந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஜின்னோட அண்ணாத்தா இங்கே வேக வேகமாக ஓடி வருவார் வீப்பெங்கோட. அங்கே வந்து பார்த்தா அந்த பில்டிங்கே இருக்காது, வெறுமனேன்னு அந்த அப்படியே உடஞ்சு போன இது மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ என் பிரதர் போயிட்டியா அப்படின்னு அவங்க தம்பியை நினச்சி அழுவாரா. உடனே நம்ம ஜின்மோ அந்த ஜின்னை எடுத்துட்டு வந்து தூக்கி போட்டுட்டு இவன் என்ன ஜாகல உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான். இப்போ ஆஹா என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. உடனே இந்த ஜின்மோ அந்த பில்டிங்கை பார்த்துட்டு இவன் ஜாகல ஆனால் உள்ள ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் செத்துருப்பான் இனி யாரும் அப்படின்னு சொல்லுவான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம மூஜின் தான். நம்ம மூஜின் பயவைக்கு உள்ளே மாட்டிக்கிச்சு போல. அது உடனே ஐயோ அவன் செத்துட்டானா அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் வரும்போது வேகமாக அப்படியே வெளில எந்திரிச்சு வந்து நான் இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம மூஜினும் உயிரோட தான் இருக்கான். ஆனால் இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமையில தான் இருக்கானுங்க. இப்போ நம்ம ஜின்னு திரும்பி இன்ஃபார்மரிக்கே வந்துட்டான். ஸோ வந்துட்டு அவன் பாட்டுக்கு சை திரும்பி நான் வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஜின் மியூக்கியுங்க்கு கருணையே இல்லை, அவன் தம்பின்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிருக்கானே அப்படின்னு அந்த ஜின் மியூக்கியுங்க திட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப போர்வைக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியும். என்னது இது, ஏதோ ஒன்று என் காலுக்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போர்வையை தூக்கிட்டு பார்த்தா உள்ள நம்ம சியோவுல் இருக்குல்ல, அது உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த சியோவுல் பண்ண பார்த்து கேட்பானா. உடனே அந்த பொண்ணு நான் ஒளிஞ்சிருக்கேன், என் அண்ணன் நான் என்னை எங்க இருக்கேன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கான், சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம ஜின்னும் அப்படியே வெளில பார்ப்பான். ஓஹோ இதுக்கு தான் ரொம்ப நேரமா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கானா, ஏன்பா தம்பி உள்ள வாப்பா அப்படின்னு நம்ம சியோச்சியோனா கூப்பிடுவான். நம்ம சியோச்சியனும் உள்ள வந்துட்டு சேவியர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உள்ள வந்துருவான். உடனே இந்த பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுமா. உடனே நம்ம ஜின்னும் லைஃப்னா நிறைய துரோகங்கள் இருக்க தான் செய்யும், போக போக பழகிக்கோ அப்படின்றான். இப்போ உடனே அவன் இருக்கான்ல அந்த சியோச்சியோன், அவன் உங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், எனக்கு அடிப்பட்டது பத்தி இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஓஹோ அப்ப வெள்ள ரூமர்ஸ் பரவி இருக்கு, சரி சரி அப்படின்னா வெளில இருக்க மக்கள்லாம் என்னதான் சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம சியோச்சியோட பார்த்து கேட்பான். உடனே இந்த சியோச்சியோனும் ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட அவரை பத்தி பேசாதீங்க, நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன், என் கையில மட்டும் அவன் கிடைச்சானா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கோவப்படுவான். உடனே நம்ம ஜின்னும் இருப்பா பொறுமையாயிரு, ஏன் இவ்வளோ கோவம், ஏன் அப்படி என்ன பண்ணிட்டா நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னை அடிச்சது நம்ம ஜின்னோட அண்ணன் தான், இருந்தாலும் அவங்க அண்ணன் மேல இன்னொருத்தர் இவ்வளோ கோவப்படணுமா, இந்த மாதிரியான ரூமர்ஸ் தான் பரவிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். உடனே நம்ம ஜின்னும் அப்படின்னா அவங்கள யாரும் தேடி போறாங்களா அந்த ஆளை அப்படின்னு கேட்ட உடனே நான் அந்த சியோச்சியோன்னு சொல்லுவான். ஆமாமா நான் மட்டும் இப்போ இருந்தேன்னா உடனே ஒரு 30 பேர் 40 பேரை கூட்டிட்டு அவனை தேடி தான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சியோச்சியோன்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னும் அப்படியா பரவாயில்லையே, அப்படின்னா நானே இப்பவே கிளம்புறேன், போயிட்டு என் அண்ணனை பார்க்குறேன், என் அண்ணன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்பான், அதாவது அண்ணன். உடனே நம்ம சியோச்சியோன் என்ன சொல்லுவான்னா அவர் வந்துட்டு உங்க 2வது அண்ணன் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னும் என்னது ஏன் 2வது அண்ணன் கூடயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஜின் மியூக்கியுங்க நம்ம ஜின் வீக்கியுங்க பார்க்கறதுக்காக போயிருப்பான், அதாவது அவங்க அண்ணாத்தையை பார்க்கறதுக்காக நம்ம ஜின்மு போயிருப்பான். அங்க போயிட்டு அவங்க அண்ணனும் உன்னை பார்த்து 3 வருஷம் ஆச்சுல எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பான். இவனும் வந்துட்டு அதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே இந்த வீப்பெங்க எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மு கேட்பான். உடனே இந்த ஜின் வீக்கியுங்க என்ன சொல்லுவாருன்னா வீப்பெங்க ஒரு முக்கியமான மிஷனுக்காக நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சொன்ன உடனே இப்ப இந்த போர் நடந்துச்சுல அந்த எல்டர் அதாவது ஹெட் எல்டர் அவரை பத்தி இந்த ஜின் மியூ கேட்பான். இதை கேட்ட உடனே அவங்க அண்ணாத்தையும் சொல்லிடுவாரு.
அவரு இது எல்லாத்தையும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்முவுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு 30 வருஷமா அவ்வளவு முன்னாடி பிளான் பண்ணவர் பத்தெல்லாம் எனக்கு தேவையில்ல, அந்த கதையை சொல்லாதன்னு இருப்பான். ஏன்னா இது எல்லாமே அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததான். அப்ப நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பாட் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போயிடுவான். இப்ப நம்மளுக்கு வீப்பெங்க தான் காட்டுவாங்க. நம்ம வீப்பெங்க இருக்கான்ல, ஒரு 30 பேரை கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மிஷனுக்கு போயிருப்பான். அதுவும் எந்த மிஷன் தெரியுமா? நம்ம ஜின்னை உண்மையிலேயே உள்ள அடிச்சது யாரு அப்படின்னு தேடி போயிருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஜின்மூன்னு. ஆனா இந்த நியூஸை வெளில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இத அடிச்சது வேற யாரோ, அதுவும் நம்ம ஜின்னு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அடிச்சிட்டாங்க. அந்த இன்டர்வியூல தேடி தான் இப்ப இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனுக்காக பப்ளிக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒண்ணா பண்ணியிருக்கான். ஆனா நம்ம வீப்பெங்குக்கு அவன் வேற ஒரு மிஷன் கொடுத்திருக்கான். இந்த டார்க் ஹெவன்ஸ்னு ஒன்ன பத்தி இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் சொன்னார்ல, அவனுங்க யாரு, அவன் உண்மையிலே யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம வீப்பெங்குக்கும் தெரியும் இது ஒரு தேவையே இல்லாத மிஷன் தான் அப்படின்னு. இருந்தாலும் அவனோட ஒரிஜினல் மிஷனை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனும் இந்த இன்டர்வியூல தேடுற மாதிரி அவனும் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே இவங்க அண்ணாத்தை என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு டைம்ல இந்த டார்க் ஹெவன்ஸ்க்கு எதிராக ஷாங்ஷில இருக்கிற எல்லா பெரிய லீடர்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபேக்ஷன் ஆரம்பிக்க போறாரா அவரு. ஸோ இந்த டார்க் ஹெவன்ஸ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ல தான் அவர் இருப்பாரு. இப்போ நம்மளுக்கு ஜின்னை காட்டுவாங்க. நம்ம ஜின்னு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணியும் கூட நம்ம மியூக்கியும் கிட்ட தோத்து போயிட்டான். ஸோ அப்படின்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜின்னுக்கு பக்கத்துல அந்த பக்கம் ஹியூக் மியூஜின் படுத்திருப்பான்ல, அவனை பாக்குறதுக்காக அந்த மெடிசினல் ஹாலோட லீடர் வந்திருப்பாரு. அவர் உடனே நீ மட்டும் இன்னொரு தடவை தப்பிச்சு போன உன்னோட பிளட் பாயிண்ட்ஸே நான் பிளாக் பண்ணி உன்னை மொத்தமா படுக்க வச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு போவாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னை பார்த்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்பாரு. நம்ம ஜின்னு கழட்ட மாட்டேன் அப்படின்னோடனே ஏதாவது பண்ண விரும்புறியா இல்லைன்னா உனக்கும் அவ்வளவுதான் அப்படின்னோடனே அவனு கழட்டிடுவான். பார்த்தா நம்ம ஜின்னு அந்த பேண்டேஜ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கும். அதை பார்த்து அவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு, எப்படி ஒருத்தனுக்கு இவ்வளவு சூப்பரா ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு. உடனே அவர் இதை பார்த்துட்டு சரி சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. நம்ம ஜின்னும் கிளம்பி வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் நேரா அவன் இருந்த இடத்த போய் பார்ப்பான். பார்த்தா அந்த இடம் சுக்கு நூறா நொறுங்கி போயிருக்கும். இனிமேல் இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்பான். அவங்க அண்ணனும் இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். வா வா இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும்னு கூட்டிட்டு போவான். பெருசா இருக்குமா? அப்ப ட்ரைனிங் கிரவுண்ட்லாம் இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, 2 ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கு, பிரச்சனையே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ 2 ட்ரைனிங் கிரவுண்ட் இருந்தா தானே நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்பா. நம்ம ஜின்னும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரு ஷேர் பண்ணிக்கிருவோமா, அப்ப வேற யார் இங்க இருக்கா அப்படின்னோடனே, அதாவது இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுத்தா அது வேஸ்ட் இல்ல, அதனால நீங்க பிரதர்ஸ் 2 பேர் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே ஜின் மியூக்கியும் நாங்க வந்துட்டோம் அப்படின்பா. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னது மியூக்கியுங்க, அவன் கூடயா தங்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். நம்ம ஜின்முவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. வெறிக்க 2 பேர் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஜின்னு அவன் அண்ணனோட வந்த உடனே டேய் முடிஞ்சா இப்ப என்னை தொட்டு பாடுறா, முடிஞ்சா என்னை அடிச்சு பாடுறா அப்படின்னு அவங்க அண்ணன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ஜின்முவை கடுப்பேத்திக்கிட்டு இருந்திருப்பான். உடனே அப்பயும் நம்ம ஜின்மு கோவப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். உடனே அவங்க அண்ணன் தான் கொஞ்ச நேரம் 2 பேர் பொறுமையா இருங்க, நீங்க ஒன்னும் 6 மாசமோ 1 வருஷமோலாம் இந்த வீட்டுல சேர்ந்து தங்க போறது இல்ல, வெறும் ஒரு 2 வாரம். அந்த 2 வாரத்துக்குள்ள நம்ம ஜின்னோட வீட்டை நான் திருப்பி கட்டிடுவேன். சோ அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அண்ணன் விட்டுருப்பாரு. அப்ப ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்க என்கிட்ட தாராளமா இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு அவரு கேட்பாரு. உடனே 2 பேரும் பார்த்துட்டு பிடிக்கல, எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு 2 பேரும் சொல்லுவானுங்களா. உடனே அவங்க அண்ணனே அமைதியாயிருவாரு. அமைதியாயிட்டு என்னோட அருமையான தம்பிங்க என்னோட பேச்சை கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்னால சுத்தமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவனுங்க கேட்கலனாலும் அவரே கேட்டதா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு. சோ அவரும் நம்ம ஜின்மு கிட்ட போயிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டு 2 வாரம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால மட்டும்தான் நம்ம ஜின்மு இதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்ப நம்ம ஜின்மு இங்க தங்குறதுக்கு நம்ம ஜின்னுக்கு 3 ரூல்ஸ் கொடுப்பான். அதுல ஃபர்ஸ்ட் ரூல சொல்லுவான். நம்ம ஜின்மு கிட்ட எப்பப்பெல்லாம் பேசுறானோ எப்ப பேசினாலுமே மரியாதையோட தான் பேசணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இதை சொன்ன உடனே நம்ம ஜின்னு பேச முடியாதுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அப்படியே தனாவட்டா கேட்பாரு. உடனே நம்ம ஜின்மு பக்கத்துல ஒரு ட்ரைனிங் டம்மி இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பால ஆனது, அத வெறும் கையை வச்சு அடிப்பான். அதை அடிச்ச உடனே அதோட நிலைமைய நம்ம ஜின்னு பாப்பான். பார்த்துட்டு இப்ப நம்ம ஜின்மு கேட்பா, நான் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன் அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு அதை பார்த்துட்டு என்னோட சீனியர் பிரதருக்கு நான் எப்பயும் மரியாதை கொடுப்பேன், ஒரு மரியாதையோட தான் பேசுவேன் அப்படின்னு அப்பவே சரண்டர் ஆயிடுவா நம்ம ஜின்னு. அண்ட் 2வது ரூல் என்னன்னா,
ட்ரைனிங் அப்பவே சரி, அப்புறம் அவனோட ஸ்லீப் அப்பவும் சரி, அதாவது அவன் தூங்கும் போதும் சரி, ட்ரைனிங் பண்ணும் போதும் சரி, அவனை சுத்தமா டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. மூணாவது ரூல் என்னன்னா, இந்த ட்ரைனிங் கிரவுண்டுல அவன் எப்ப வேணாலும் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஜிம்மு வந்துட்டு அவனை இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னானா அவன் உடனே கிளம்பிடணும். மறுத்து பேசி எதிர்த்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இதுதான் 3 ரூலு. இது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உடனே இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம ஜின்னு வேக வேகமா அவனோட ரூமுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப உடனே திரும்பி பார்த்து, பாத்துக்கோடா பாத்துக்கோ, இப்படியே பார்த்து வச்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் நான் உன் லெவலுக்கு வந்தே தீருவேண்டா, சீக்கிரமாவே நடக்கும் பாடுறா அப்படின்னு யோசிப்பா. அப்ப நம்ம ஜின்முவோட ட்ரைனிங்க பாப்பான். பார்த்தா நம்ம ஜின்மு இருக்கால, வெறும் ஒரு உட்டன் ஸ்பாட வச்சு அங்க இருந்து அந்த மெட்டல் டம்மிஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்லாஷ்லயே மொத்தமா வெட்டிடுவான். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி பதறிடும். என்னது இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, உடனே என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து லெவலுக்கு வந்துட வேண்டாம், பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவான். இப்ப நம்ம ஜின்மு பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஜின்மு இருக்கான்ல, இவன் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம அவனாவே தானாவே ஸ்ட்ராங்கா மாறின ஒரு ஆளு. அதுவும் ட்ரைனிங் எப்பயுமே ட்ரைனிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. சோ அப்படி ஒரு ஆள் தான் இந்த ஜின்மு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜின்ன வேற அப்பப்ப ஃப்ரீயா டைம் கிடைச்சிச்சுன்னா தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவன். ஆனா அவன் பண்றதுலயும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஜின்னு இருக்கால, அவன் ஆரம்பத்துல இருந்து சும்மா பொண்ணுங்க பின்னாடி போறது, சரக்கடிக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அவனுங்களோட 2 அண்ணன்களுமே, அவனுங்க 2 பேருமே இந்த ஃபேமிலியோட பேரை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜின்னை அடிக்கிறதுல தப்பே கிடையாது. அது நம்ம ஜின்னுக்கே தெரியும். இப்ப நம்ம ஜின்னு இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வரும். அது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு 10 நாளைக்கு அவன் ஜின்மு கூட தான் இருக்க போறான். இந்த நேரத்துல நம்ம ஜின்மு கிட்ட இருந்தே அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டானா, அதுவும் இல்லாம நம்ம ஜின்மு ஒரு பீக் மார்ஷியல் மாஸ்டர். சோ அவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்தா அது இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கும்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடலாம். அவன் ஃபர்ஸ்ட் தடவை முரீமுக்கு வந்து ஒரு 2 மாசம் ட்ரைனிங் பண்ணதுக்கே அவன் எஃப் ரேங்க்ல இருந்து சி ரேங்க் போயிட்டான். அது ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறி இப்ப மட்டும் அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அடுத்த லாக் அவுட்குள்ள அவன் பி ரேங்கை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு ஞாபகம் வரும். லாக் அவுட் அது என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக திரும்பி அவனோட குவெஸ்ட ஓபன் பண்ணுவான். பார்த்தா அவனோட குவெஸ்ட்ல லாக் அவுட் குவெஸ்டின் எதுவுமே இருக்காது. சரி அப்ப வேற ஏதாவது ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஓபன் பண்ண சொல்லுவான். அது ஓபன் பண்ண உடனே அதுல பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரிட்டர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்குமா. அந்த ஸ்கில் என்ன அப்படின்றத ஓபன் பண்ணுவான். ஸோ இந்த ரிட்டர்னர்ன்றது என்னன்னா, அவன் இங்க இருந்து ஒரு தடவை போனதுக்கு அப்புறம் அவனாவே இங்க வந்திருக்கான் இந்த முரீம் வேர்ல்டுக்கு. ஸோ அவனோட தைரியத்தை பாராட்டி, அவனோட இந்த தன்னம்பிக்கையை பாராட்டி இந்த சிஸ்டம் அவனுக்கு ப்ரொவைட் பண்ண இந்த ஸ்கில் தான் ரிட்டர்னர். ஸோ எப்ப வேணா லாக் அவுட் பண்ணிக்கலாம், எப்ப வேணா லாகின் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜின்னுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கில் அப்படி சொல்லலாம். சோ இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு ரொம்ப சந்தோஷமாவா. இப்ப இந்த குவெஸ்டிலாக நம்ம ஜின்னு ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நேரத்துல நம்ம ஜின்மு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு காட்டுவாங்க. நம்ம ஜின்மு வந்து கீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனோட லெவல, அதாவது பீக் மார்ஷியல் இருக்கான்ல, ஸோ அதுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு அவன் அதிகமான அளவு ஒரு ஃபோக்கஸோட, ஒரு கான்சென்ட்ரேஷனோட கீயை வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பான், கீயை வச்சு. ஸோ அப்படி மெடிடேட் பண்ணும்போது இந்த ஒரு மெடிடேஷனை அவன் 3 வருஷமா ட்ரை பண்றானா, ஆனா அது சரியா வரவே மாட்டேங்குதா. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஜின்மு கான்சென்ட்ரேஷனோட இருக்கும்போது லெட்ஸ் கோ அப்படின்னு சவுண்ட் கேட்கும். உடனே நம்ம ஜின்முவோட கான்சென்ட்ரேஷன் லைட்டா போகுமா. உடனே அவன் யோசிப்பா, இல்ல இது என்னோட இன்னர் டீமன்ஸ் தான் இப்படி சவுண்ட் எல்லாம் போடுது, கவலைப்பட தேவையில்ல, நான் திரும்பி கான்சென்ட்ரேஷனோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் வந்து மெடிடேஷன் போஸ்ட்ல உட்காருவானா. யா பேபி லெட்ஸ் கோ அப்படின்னு திரும்பி சவுண்ட் கேட்கும். இதை கேட்ட உடனே என்னோட இன்னர் டீமன்ஸ் இந்த மாதிரிலாம் பேசாது, இது அந்த பைத்தியக்காரன் ஜின் தேக்கியுங் தான், இன்னைக்கு அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவன் அப்படியே கோமா வந்துகிட்டு இருப்பான். சோ இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்மளுக்கு நம்ம வீப்பெங்க காட்டுவாங்க. நம்ம வீபெங் ஒரு மிஷனுக்காக போயிருக்காரு, என்னன்றது ஞாபகம் இருக்குல்ல. சோ அவரு நம்ம ஜின்னை அடிக்க வந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆனா அது அவரோட உண்மையான மிஷன் கிடையாது. சோ இந்த டார்க் ஹெவன்ஸ் அப்படின்றவனுங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஷாங்ஸில இருக்கிற எல்லா சின்ன சின்ன செக்டையும் ஒன்னா சேர்க்க போறாரு, அதுவும் ஜின் ஃபேமிலிக்கு கீழே. சோ அப்படி ட்ரெட்ஃபுல் ஸ்வாட் செக்ட் அப்படின்னு இருக்கிற செக்டுக்கு இப்ப நம்ம ஜின் ஃபேமிலியோட அழைப்பை கொண்டு போய் நம்ம வீபெங் கொடுப்பாரு. அதை படிச்சு பாக்குற அந்த செக்ட் லீடர் இருக்கார்ல, அவரு உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் இது ஜின் ஃபேமிலியோட சம்மன் தான் அப்படின்னு.
கண்டிப்பா ஒன்னா சேர்க்க தான் போறாங்க. ஒருவேளை இதுக்கு மட்டும் ஒத்துக்கலைன்னா கண்டிப்பா இங்க வந்திருக்கிற இந்த வீபெங்கு எங்க எல்லாரையும் கொன்றுவாரு. ஏன்னா வீபெங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அப்படி ஒருத்தர் இங்க பர்சனலா வந்திருக்காருன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் லீடரும் நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு நம்ம வீபெங்க பார்த்து சொல்லுவாரு. நம்ம வீபெங்கும் சரி சரி நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒன்னை மட்டும் கேட்பாரு. ஆமா, இந்த பக்கமா யாரும் சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா என்ன? நம்ம மாஸ்டர், அதாவது தேர்ட் யங் மாஸ்டர் அடிச்சவங்க இந்த பக்கம் தான் வந்தாங்க நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லும் போது அவர் உடனே பயந்து போய் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே ஆஹா இருக்கலாம், அது மேபி சும்மா பொருளையா கூட இருக்கலாம். சரி நீங்க வந்துருவீங்க நான் நம்புறேன், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப நம்மளுக்கு இந்த ஜின்னு கத்துனால சோ இதே நேரத்துல நம்ம அண்ணாத்தையே காட்டுவாரு. அவர் நல்லா தூக்கத்துல இருந்து டக்குன்னு கண்ண முழிப்பாரு. கண்ண முழிச்சுட்டு திருப்பியும் அவரு அந்த பிளான் பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ எப்படியாவது இந்த நியூ இயர் அப்ப அவர் எல்லா செக்டையும் கூப்பிட்டு இருக்காருல, இது எல்லாத்தையும் அவர் ஒன்னா சேர்த்துடணும்னு நடப்பாரு. அப்படின்னா மட்டும்தான் அதுக்கடுத்து வர பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஷாங்ஸியை அவரால் காப்பாற்ற முடியும். சோ என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அவருக்கு யாரோ சண்டை போட்டுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். யார் இந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு அவர் ஜன்னல்ல இருந்து எட்டி பாப்பாரு. பார்த்தா நம்ம ஜின்னு எங்க தங்கி இருக்காங்களோ அந்த பில்டிங்ல இருந்து தான் சவுண்ட் கேட்கும். இப்ப உடனே அவரும் அங்க போவாரு. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் லாக் அவுட்னு கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா இந்த சிஸ்டம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது லாக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிரும். அது நோட்டிபிகேஷனை காட்ட உடனே ஐயோ நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்றியே, கரெக்டான நேரத்துல இப்படியா பண்ணுவ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஜின்மு தான் நம்ம ஜின்னை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஜின்முவோட ரெண்டாவது ரூல் என்ன, அவன் ட்ரைனிங் பண்ணும் போதும் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஆனா அதை பண்ணிட்டான் நம்ம ஜின்னு, அதுக்குதான் இந்த மாதிரி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. சோ நம்ம ஜின்னும் லாக் அவுட்னு கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா அது லாக் அவுட் பண்ணவே பண்ணாது. இப்ப இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம அண்ணாத்தையும் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் செவரு மேல எட்டி ஐயோ ஏதோ பெருசா தெரியுது போல, நான் உடனே போய் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாரா. அப்ப நம்ம ஜின்மு ஒரு வார்த்தை சொல்லுவா. அதை கேட்ட உடனே அவர் அப்படியே நின்றுவாரு. சோ நம்ம ஜின்மு என்ன சொல்லுவானா, நீ சண்டை போடும் போது முன்னாடி மட்டும்தான் பாக்குற, உன்னோட சைடையும் பார்க்கணும், அதையும் பார்த்து அதையும் பிளாக் பண்ணு அப்படின்பா. அடுத்து உன் கால்ல ஒழுங்காவே பேலன்ஸ் இல்ல, இதையும் நீ சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல அடிப்பா. சோ நம்ம ஜின்னு திருப்பி அடிக்க வரப்ப உனக்கு இன்னும் பேசிக்ஸ் பத்தவே இல்லை, சும்மா எல்லாம் தெரியுன்றதுக்காக முன்னாடி வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையில இருக்க ஸ்வாடை தட்டி விட்டுட்டு உன்னோட மெமரி பவர் இன்னும் கொஞ்சம் மங்களா இருக்குன்னு நினைக்கிறேன், சரி நீ இப்ப போய் தூங்கு, திரும்பி எந்திரிக்கும் போது உனக்கே எல்லாம் புரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி மண்டை மேலே தட்டி அவனை படுக்க போட்டுருவா. சோ அவன் உண்மையிலேயே அடிச்சா கூட ட்ரைனிங் பண்ற மாதிரியே தான் அடிக்கிறா. சோ இதை பார்த்ததுனாலதான் அவங்க அண்ணன் நின்றுப்பாரு. இப்ப அவங்க அண்ணாத்தையும் நீங்க உள்ள வாங்க, நீங்க இங்கதான் நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவா. உடனே அவர் உள்ள வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு, அட்லீஸ்ட் அவனுக்கு ரொம்ப பெருசா அடிப்படல அப்படின்னு. உடனே நம்ம ஜின்முவும் சொல்லுவான், ஆஹா நீங்க ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல, அவன் பிறக்கும் போதே நல்ல பிசிக்கோட தான் பிறந்திருக்கான், அவன் என்னோட 4 மணி நேரம் அடியையும் அவன் தாங்கிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்டாமினாவும் கீயும் அதிகமாவே இருக்கு, சோ கண்டிப்பா அவனால இதெல்லாம் தாங்க முடியும் அப்படின்னு நம்ம ஜின்மு சொல்லும் போது இவங்க அண்ணன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. உடனே அவங்க அண்ணன் இல்ல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா எப்பயுமே அவனோட தம்பிய பிடிக்காத ஒரு ஆளு இப்ப அவங்க தம்பியே பாராட்டி பேசுறானே, என்னாலே நம்ப முடியல அப்படின்பாரு. இப்பதான் நம்ம ஜின்முவுக்கே புரியும், நான் இவனை போய் பாராட்டேனா, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க அண்ணனை பார்த்து சொல்லுவாரு. உடனே அவங்க அண்ணனும் சரி 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 நீ எது என்ன சொன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அவங்க அண்ணன் நம்ம ஜின்னை பார்த்து என்ன யோசிப்பாரு அப்படின்னா, என்னோட சின்ன தம்பி நீ இப்ப கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும், ஆனா இது எல்லாத்தையும் தாங்கிட்டீங்கன்னா நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறிடுவ. ஏன் அப்படின்னா ஒரு ஜீனியஸால மட்டும்தான் உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கும் கத்து தர முடியும். சோ உங்க அண்ணன் கண்டிப்பா உனக்கு நல்லாவே சொல்லி தருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவரும் வந்து அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஜின்முவே வந்து நம்ம ஜின்னுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல. சோ அதனாலதான் அவனே நம்ம ஜின்ன அவனாவே வந்து இந்த மாதிரி அடிச்சு கரெக்டா ட்ரைனிங் கொடுக்கறான். இப்போ இவங்க அண்ணனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிட்டதுனால உடனே அவரும் அங்க இருந்து கிளம்புறேன்னு பாரு. உடனே இவனும் சொல்லுவான் இந்த ஜின்மு, நீங்க மட்டும் இப்ப இவனை கூட்டிட்டு போகலைன்னா அப்புறம் நீங்க ஹெட் பிசிஷியனை இங்க கூப்பிட வேண்டியதா இருக்கும், அதாவது டாக்டர் இங்க கூப்பிட வேண்டியதா இருக்கும், நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்னு. சரி சரி எதனாலும் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு. இப்ப நம்மளுக்கு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே நம்ம ஜின்னோட ரூமை காட்டுவாங்க. நம்ம ஜின்னு அங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்மு பக்கத்துல வந்துட்டு டேய் எந்திரி, நீ முழிச்சுதான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்பானா. உடனே நம்ம ஜின்னு உடனே எந்திரிச்சு கிரீட்டிங் சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பான். சை
இவன்ட்ட தூங்கி கூட நடிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவனும் என்ன ஏதோ கோவப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே, இல்ல இல்ல சீனியர் பிரதர், என்ன பார்த்தா கோவப்படுற மாதிரியா தெரியுது, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அப்படியே அன்போட பேசுற மாதிரி பேசுவா. உடனே நம்ம ஜின்முவோட கையை பிடிச்சுக்கிட்டு, பாருங்க சீனியர் பிரதர், நேத்து நடந்த எல்லா தப்புக்கும் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இதுக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா காரணம். நீங்க என்னை அடிச்சது சரிதான், அதுவும் என்னை அடிச்சதுனால உங்க கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். கொடுங்க, நான் வேணா கையை ஊதி விடுறேன் ஹூ ஹூ அப்படின்னு அவன் கையை எடுத்து ஊதி விட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்மு, செய் செய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல என் கையை விடு, முதல்ல வெளில வா கிளம்பி அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஜின்னு கேட்பா, எங்க வரணும் அப்படின்னு. ட்ரைனிங் கிரவுண்டுக்கு கிளம்பி வா அப்படின்னோடனே நம்ம ஜின்னுக்கு அப்படியே பதற ஆரம்பிச்சிடும். என்னது ட்ரைனிங் கிரவுண்டா, திரும்பி என்னை கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிக்க போறா போல அப்படின்னு யோசிச்சுக்கிடுவானா. உடனே அவங்க அண்ணன் சொல்லுவா, நான் ஒன்னும் அடிக்கலாம் போறது இல்ல, ஜஸ்ட் உனக்கு ட்ரைனிங் தான் கொடுக்க போறேன். உன்னோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கே அதான் ஆரம்பத்துல இருந்து மொத்தமா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. உடனே இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு இன்னும் பதட்டம் ஆயிடும். ஏன் அப்படின்னா, எப்பயுமே அவங்க தம்பியை தூக்கி போட்டு மிதிக்கிறவன் இன்னைக்கு அவனாவே வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிடுறானே, இதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பா. உடனே இந்த அண்ணனும் சை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நேத்து நம்ம அண்ணன் இங்க வந்திருந்தாரு, அவரு எதுக்காக உன்னை இங்க அனுப்புனாரு உனக்கு தெரியுமா? இந்த நம்மளோட ஜின் ஃபேமிலியில எவ்வளவோ எம்டியான பில்டிங்ஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு அவருக்கு வலுக்கட்டாயமா உன்னை இங்க அனுப்பிச்சு வைக்கணும்? சோ இதுக்கான காரணம் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் இதை ஆரம்பத்திலே மறுத்திருக்கணும் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னும், சரி சரி ஏதோ ஒண்ணு, இவன் எனக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டானா அந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. சோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனோட மரியாதையை கொடுப்பான். உடனே நம்ம ஜின்மு கேட்பா, நல்லா யோசிச்சுக்கோ, ஏன் அப்படின்னா நான் ஒன்னும் உன்கிட்ட ஈஸியாலாம் ட்ரைனிங் கொடுக்க போறது இல்ல. நீ ஒருவேளை அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணினா அது என்னோட பொறுப்பு கிடையாது. நான் இன்னும் ட்ரைனிங்க ஹார்டா மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஜின்னுக்கு அவன் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசை. சோ அதை சொன்ன உடனே சரி ட்ரைனிங் ரோடுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். சோ அந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த 10 நாள் நம்ம ஜின்மு கூட அவன் இருக்க போறான்ல, இந்த 10 நாட்களுக்கு தான் நம்ம ஜின்மு கூட அவனுக்கு ட்ரைனிங் இருக்க போகுது. சோ இப்படிதான் அந்த கொஸ்டின்ல போட்டிருக்கோம். அவனுக்கும் இதை பார்த்துட்டு ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப போன ஜின்மு திரும்பி வந்து, நீ ஸ்பியர் தானே யூஸ் பண்ணுவ, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அதுவும் எதுக்காக அப்படின்னா, இருக்கிறதுலே பெஸ்டான ட்ரைனிங்கு அப்படியே நேரா போய் சண்டை போட போது மட்டும்தான் கிடைக்கும். சோ அந்த காரணத்தினால நீ ஸ்பியரை எடுத்துட்டு வா, உனக்கு உண்மையான சண்டைனா என்னன்றத நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணன் கிட்ட இருந்து நான் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் எப்ப வேணாலும் அந்த டாக்டரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவிலான ஸ்மைலோட சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போவா. நம்ம ஜின்னு திரும்பியும் லாக் அவுட் அப்படின்பா. உடனே அது இல்ல இல்ல நீங்க கொஸ்ட் இருக்கும் போது லாக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். இப்ப 2 பேரும் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிருவாங்க. அங்க போன உடனே நம்ம ஜின்னு ஒரிஜினல் ஸ்பியரை வச்சிருப்பா, ஆனா நம்ம ஜின்முவோ ஒரு உட்டன் ஸ்வாட் தான் வச்சிருப்பா. இப்ப அவனோட அந்த ஸ்டான்ஸ் இருக்குல்ல, அவன் நிக்கிற பொசிஷன், அதை பார்த்த உடனே பரவாயில்ல உன்னோட ஃபார்ம் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஜின்னும் நீயும் கவனமா இருந்துக்கோ, ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஃபைட்டா இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கீயை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவான். இப்ப நம்ம ஜின்மு அவனை பார்த்து சொல்லுவான், உன்னோட கண்ணுல எப்பயோ இந்த மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது நான் சொன்னேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். இப்ப இந்த ட்ரைனிங் ரொம்ப நேரம் போகும். சோ ஒரு கட்டத்துல நம்ம ஜின்மு கரெக்டா நம்ம ஜின்னோட வயிற்றுலயே அவனோட உட்டன் ஸ்வாட் வச்சு அடிச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். சோ அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜின்மு யோசிச்சு பாப்பா, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா இவனுக்கு அதிகமான அளவு ஸ்டாமினா இருக்கு, அதே மாதிரி இவன் அடி வாங்கி மயக்கம் போட்டு விழுந்தாலும் கொஞ்ச நேரத்திலே திரும்பி எந்திரிச்சிடுறான். சோ அந்த மாதிரி இது வரைக்கும் 4 தடவை எந்திரிச்சிருக்கானா. சோ இந்த மாதிரியே இவன் பண்றதுனாலயே சீக்கிரமாவே ஸ்ட்ராங்கா மாறுறான். என்னோட ஒரு 200 அட்டாக்ஸை தாங்குற அளவுக்கு இவன் கிட்ட ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் இருக்கு. இதை என்னால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்கள சேர்ந்த குழந்தைங்களே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியராகவே மாற முடியும். சோ அப்படி இருக்கிறப்ப இவன் என்னடானா வெறும் 3 வருஷத்திலே மாறி இருக்கா. இது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மேபி இவனும் ஒரு ஜீனியஸ் தானோ அப்படின்னு சொல்லி யோசிப்பா. உடனே நம்ம ஜின்ன பாப்பானா பார்த்தா நம்ம ஜின்னு மூணு நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு நம்ம மூணு பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இல்ல இவனாவது ஜீனியஸ் ஆகுது, இவனெல்லாம் அப்படி சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை அடிச்சு எந்திரா நாயே அப்படின்றவா. இப்ப இன்னும் ஒரு 9 நாள் இருக்கு.
இந்த 9 நாள்ல அவன் என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கட்டும். இப்ப அவங்க அண்ணன் நம்ம ஜின்னை பார்த்து கேட்பா, நான் எதுக்காக ஒரு மார்ஷியல் அகாடமிக்கு போனேன், அதுவும் 3 வருஷம் போனேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, எனக்கு தெரியல, மேபி என்ன பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தானே போனேன் அப்படின்னோடனே, கரெக்ட் தான், அதுக்காகவும் தான் போனேன். ஆனா அதை தாண்டி இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஜின் ஃபேமிலியில நான் கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த காரணத்தினாலதான் நான் இங்க போனேன் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியமாகி, அப்படின்னா ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக் அப்படின்னோடனே, ஆ நான் தான் சொன்னேனே நான் கத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்ல இருந்து ஃபுட் டெக்னிக்ல இருந்து ஜின் ஃபேமிலியோட ஸ்வாட் டெக்னிக் வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டானா. நம்ம ஜின்னு இதுல ஒன்ன கத்துக்கிறதுக்கே படாத பாடுபட்டா. ஆனா இவன் என்னடானா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன்றா. இதை அவனால நம்பவே முடியல. இப்ப இதெல்லாத்தையும் நம்ப முடியாததுனால நம்ம ஜின்முவே சொல்லுவா, சரி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு காமிச்சா இன்னும் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜின் ஃபேமிலியோட ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பியர் டெக்னிக் தான், ஆனா இதை ஒரு ஸ்வாட் டெக்னிக்கா அவன் கன்வெர்ட் பண்ணியிருப்பான். இப்ப அந்த ஒரு இதை பண்ண உடனே நம்ம ஜின்னுக்கு அது என்னன்றது தெரியும். இதுதான் அந்த ஜின் ஃபேமிலி ஸ்பியர் டெக்னிக்கோட ஃபைனல் டீச்சிங், அதாவது 5th டீச்சிங். இதை பண்ண உடனே இப்ப த்ரஸ்ட் ஆஃப் த ஹெவன்லி கிரவுன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அவன் ஒரு பேரு சொல்லுவா. அதாவது இது ஒரு த்ரஸ்ட் ஆஃப் த பிளாக் டிராகனோ என்னமோ தான் இதோட பேரு. ஆனா இது இப்ப இத ஸ்வாட் டெக்னிக்கா அவன் கன்வெர்ட் பண்ணியிருக்கான். சோ அதனால வேற ஒரு பேரை சொல்றான். நார்மலா இதை ஒரு ஸ்பியர் டெக்னிக்கா கத்துக்கிறதே கஷ்டம் தான். ஆனா இது ஒரு ஸ்வாட் டெக்னிக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இவன் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இவன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜின்னு இதை திரும்பி பார்த்து அவன் மண்டை மேலேயே ஒரு அடி அடிச்சு, ஏண்டா நான் உனக்கு இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பராக் பாத்துக்கிட்டு இருக்கியா, போய் உன்னோட ஸ்பியரை எடுறா அப்படின்பா. உடனே நம்ம ஜின்னு, இருங்க இருங்க நான் போய் வேகமா எடுக்கிறேன் அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு போர்ல உன்னோட வெப்பன் தள்ளி போய் விழுந்துருச்சுன்னா அப்ப எனிமி கிட்ட போயிட்டு இந்த காரணத்தை தான் சொல்லுவியா என்ன அப்படின்னு கேட்பான். நம்ம ஜின்னும் அந்த ஸ்பியரை எடுத்து உடனே அடிக்கலான்னு வருவான். ஆனா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஜின்னு ஈஸியா தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னை விட ஸ்ட்ராங்கரான ஒரு எனிமியை நீ ஃபேஸ் பண்ற அப்படின்னா கண்டிப்பா நீ கவனமா சண்டை போடணும், கண்ணா பின்னான்னு அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுலேயே ஒரு பஞ்சு கொடுப்பான். ஸோ அதை பண்ண உடனே நம்ம ஜின்னு அப்படியே பின்னாடி வந்துருவான் ஒரு 2-3 ஸ்டெப்பு. இப்ப நம்ம ஜின்னை பார்த்து அவன் சொல்லுவான், நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நான் என்னோட சின்ன தம்பிக்கு எதிரா ரொம்ப அதிகமான அளவு ஏன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கூட யூஸ் பண்ண மாட்டேன், அதனால கவலைப்படாத, நீ சாக மாட்ட அப்படின்பா. அப்படின்னா அந்த வெப்பனையும் தூக்கி போட வேண்டியதானே, அந்த உடன் ஸ்வாட் எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே, அது எப்படி இதை தூக்கி போட முடியாதுல்ல, இது இருந்தாதான் உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல இன்னும் வேக வேகமா சண்டை போடுவான். இப்ப நம்ம ஜின்னு இவனை அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். இப்ப நம்ம ஜின்னு அப்படியே பின்னாடி வந்துட்டு திரும்பியும் இந்த ஜின் ஃபேமிலி ஸ்பியர் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் டீச்சிங்கை யூஸ் பண்ணுவான், த்ரஸ்ட் ஆஃப் த லோன் டிராகன். இதை வச்சு அவனை அடிச்சுட்டு, இப்ப நான் உனக்கு 2வது முக்கியமான விஷயத்தை சொல்றேன். நீ இந்த மாதிரி ரொம்ப மோசமா அப்படியே சுத்திக்கிட்டு தண்ணியை அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த போது நான் என்னோட உயிரையும் வேர்வையும் கொடுத்து இவ்வளவு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்னால உடனே என்னை தடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஜின்னோ, இல்ல நீ இந்த மாதிரி சுத்தினேன்னு மட்டும் நினைக்காத, நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு 7 வருஷம் போராடி இருக்கேன். எல்லாருக்கும் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தப்ப நான் மட்டும் என்னோட வீட்டுக்காக உழைச்சிருக்கேன், நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே அவனோட வயிற்றிலே குத்துவா. குத்துற உடனே கிளங் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். என்னது கிளங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜின்னோட கை அப்படியே பூசணிக்காய் மாதிரி வீங்கி இருக்கும். என்னடான்னு பார்த்தா இந்த ஜின்னு இருக்கான்ல, அவனோட அந்த வயிற்றுல ஒரு இரும்பு தகடை வச்சிருப்பான். சோ அது மேலதான் நம்ம ஜின்னு குத்தி இருப்பா. குத்துன உடனே இப்ப ஜின்னோட கையே போயிடும். நம்ம ஜின்னுக்கும் இவன் அடுத்தடுத்த முக்கியமான விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பா. சொல்ல நம்ம ஜின்னு உடனே அவனோட ஸ்பீரை தூக்கி போட்டு, போ இதுக்கு மேல என்னால இதை பண்ணவே முடியாதுன்றவா. உடனே நம்ம ஜின்னு இவனை பார்த்து கேட்பா, என்னது இதுக்கே நீ விட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2-3 ஸ்லாஷ பண்ணுவான். நம்ம ஜின்னோட கை கால்லாம் அப்படியே வெட்டப்பட்ட மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஜின்னு அப்படியே பதறி போய் கீழே விழுந்து, ஐயோ என்னோட கை கால்லாம் போச்சு அப்படின்னு பாப்பான். பார்த்தா அவனோட கை கால்லாம் அப்படியே தான் இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு சொல்லுவா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருவேளை ஒரு மார்ஷியல் மாஸ்டர் உன்னோட கை காலை எடுக்கணும்னு நினைச்சா இந்நேரத்துக்கு உன்னோட கை கால்லாம் எடுத்திருப்பாரு, அதை நல்லா புரிஞ்சுக்கோன்பா. உடனே நம்ம ஜின்னு திரும்பி எந்திரிச்சு நிற்பா. அதை எந்திரிச்சு நின்று அதை பார்த்த உடனே திரும்பி இந்த ஜின்னு சொல்லுவா, இப்ப இன்னும் ஒரு மோசமான டெக்னிக்கை கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கழுத்து இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்கிற ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல அடிப்பா. அப்படி அடிச்ச உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரியாகி அப்படியே கீழே விழுந்துருவா.
இப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். உங்களோட வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டதுனால அடுத்த 2 மணி நேரத்துக்கு உங்க பாடியும் உங்களால மூவ் பண்ண முடியாது, உங்களால பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நம்ம ஜின்மு இவனை பார்த்து சொல்லுவான், இது இன்னும் ரொம்ப மோசமான டெக்னிக், ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால உன்னோட கீயே ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பெர்மனண்டான டேமேஜே உனக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான டெக்னிக். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அவனை பார்த்த உடனே சிஸ்டமே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும், உங்களை நோக்கி அதிகமான அளவு பிளட் லஸ்ட் வருது அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே கொல்ல ட்ரை பண்ற அளவுக்கு பிளட் லஸ்ட்டை நம்ம ஜின்மு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கவலைப்படாத, நான் ஒன்றும் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கையை இறக்கிடுவான். இறக்குன உடனே நல்ல வேலை, என்ன இருந்தாலும் அவனோட தம்பி தானே, என்னை கொல்லலாம் மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நான் அவ்வளோ ரொம்ப கோவம், அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு டெத்தெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன், உன்னை வலிக்காம கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஸ்வாடை கையில் எடுத்துட்டு வருவான். இப்ப நம்ம ஜின்னுக்கு அப்படியே பதறிடும், என்னது உண்மையான ஸ்வாடா, உண்மையான ஸ்வாடை வச்சு என்னை உண்மையிலே கொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவன் குத்திடுவான். அவ்வளவுதான், நம்ம ஜின்னு அவ்வளவுதான் நான் செத்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஜின்னு திருப்பி எந்திரிச்சிருவா. திருப்பி சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும், உங்களோட வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸோ நீங்க திரும்பி நார்மலான நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. நம்ம ஜின்னு யோசிப்பா, அப்படி என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா புரியலையே, கண்டிப்பா இவன் ஒரு ரியல் ஸ்பாடை வச்சு என்னை குத்துற மாதிரி இருந்துச்சு, ஆனா வெறும் வலி மட்டும்தான் இருக்கே தவிர குத்துன மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிப்பா. இப்ப நம்ம ஜின்மு சொல்லுவா, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இன்னைக்கு நீ ஒரு தடவை செத்துட்ட அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா இவன் உண்மையிலே சாகல, ஆனா கண்டிப்பா சாகக்கூடிய நிலைமையில தான் இருந்தா. இப்போ ஒருவேளை உண்மையிலே இவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நம்ம ஜின்மு கொண்டிருக்க முடியும். ஸோ இதை பத்தி சொல்றதுக்காக தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் அவன் எதுக்காக பண்ணான் அப்படின்னா, நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் உண்மையான மார்ஷியல் மாஸ்டரும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளும் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே அறகுறையான ஒரு ஆளு தான். உண்மையிலே இந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி, ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியர், இது எல்லாமே இவனுக்கு கொடுத்துருக்கவே கூடாது, அந்த மாதிரியான ஒரு பட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மு சொல்லுவான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பண்றதுக்கு அவனுக்கு நிறைய லக் இருந்திருக்கு. ஸோ லக் இருந்ததுனால இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஆனா இந்த மாதிரி லக்கை வச்சுட்டு அவனால முரீம்ல ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மு சொல்லுவான். அப்ப நம்ம ஜின்னு கேட்பான், அப்படின்னா நான் ஜோபில் கூட சண்டை போட்டேனே அதை என்ன சொல்லுவா அப்படின்னோடனே, ஜோபில் தானே நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்த 3வது யங் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப லேசியான ஒரு ஆளு அப்படின்றது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ஜோபிலுக்கும் இதை தெரிஞ்சிருக்கும். அந்த காரணத்தினால தான் அவன் உன் கூட சண்டை போடும்போது ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா சண்டை போட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ ஏதாவது நீயா கிறுக்குத்தனமா பண்ணி தான் அவனை தோக்கடிச்சிருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஸோ இது என்னன்னா, அந்த குவெஸ்டில் அந்த சிஸ்டம்ல இருந்துட்டு அந்த இந்த டேகர்ஸ் எல்லாத்தையும் சம்மன் பண்ணி அது மூலமா கொன்னால, ஸோ அதை பத்தி தான் சொல்றான். ஸோ திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்மு சொல்லுவா, உன்னோட லக்கு உன்னை அவ்வளவு தூரம் தான் கூட்டிட்டு போகும், ஆனா உண்மையான முரீமுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மான்ஸ்டர்ஸ். அவங்க எல்லாரும் உன்கிட்ட ஜோபில் மாதிரி அப்படியே கவனமே இல்லாமலாம் சண்டை போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா இப்ப நீ சாதாரண யங் மாஸ்டர் கிடையாது, இப்ப நீ ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி, அதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இப்போ அந்த பேருக்காகவே மதிப்பு இருக்கு. அந்த பேர்னாலேயே எல்லாரும் இவன் கிட்ட கான்சென்ட்ரேஷனோட சண்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம ஜின்னு சீக்கிரமாவே செத்து போயிடுவான். அப்ப நம்ம ஜின்னு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா என்னோட செகண்ட் பிரதருக்கு என்னை எப்படி உண்மையிலே ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியா மாத்துறது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் தானே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே நம்ம ஜின்மு இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷின்னு சொல்லிக்கிற ஒரு ஆளுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும்னு தோணுதா? அதுவும் இல்லாம நீ நிறைய ஹெல்ப் கேட்கறியே அப்படின்பா. உடனே அவனும் சரி சரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஸோ இவனுங்களும் இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவாருங்க. ஸோ 10 நாளைக்கு நடக்க போற இந்த ட்ரைனிங்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஜின்னு அவன் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு இதுல எழுதி வச்சுக்கிட்டே வருவான் ஒவ்வொரு நாளும். முதல் நாளும் சரி 2வது நாளும் சரி நம்ம ஜின்னுக்கு வெறும் ஸ்பியர் டெக்னிக்கை மட்டும் தான் நம்ம ஜின்மு கத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதாவது அதையே திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். 3வது நாள் இதை எதிர்த்து கேட்டதுனால அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு திருப்பி அதே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால நம்ம ஜின்னு திருப்பி ஸ்பியர் டெக்னிக் தான் பண்ணியிருக்கான். 4வது நாள்ல இருந்து நீ 2 மணி நேரம் மட்டும் தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் மட்டும் தான் தூக்கத்துக்கு அலோவ் பண்ணியிருக்கானா. ஸோ மிச்சம் எல்லா நேரத்திலையும் ட்ரைனிங் பண்ணணும், திரும்பி போய் அவன்கிட்ட சண்டை போடணும், ட்ரைனிங் பண்ணணும், சண்டை போடணும், இதுவே கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்திருக்கு. சாப்பிட கூட விடாம வெறும் கிரைன் பில்ஸை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கான். 5வது நாள் நம்ம ஜின்னால எழுத முடியாம அப்படியே போய் தூங்கிடுவான். 6வது நாள் எழுதுற அந்த இங்கு பாட்டிலே தூக்கி போட்டு உடைச்சிருவான்.
ஸோ 7வது நாள் நம்ம ஜின்னு தொடர்ந்து அந்த ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்கை யூஸ் பண்ண அவனோட ஃபுட் டெக்னிக் இருக்குல்ல, அது 9th மாஸ்டரி ரீச் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால நார்மலாக நடக்கும்போது கூட நம்ம ஜின்னு அந்த ஜின் ஃபேமிலியோட ஃபுட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ 8வது நாள் நம்ம ஜின்னுக்கு திடீர்னு என்ன நடந்துச்சுனே தெரியாம அவனால எந்த ஒரு டெக்னிக்கையுமே ஒழுங்கா யூஸ் பண்ணவே முடியல. ஓவரா ட்ரைனிங் பண்ணதுனால இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அண்ணன் சொல்லியிருப்பானா. ஸோ அதனால நம்ம ஜின்னும் அதை கண்டுக்காம விட்டுருவான். இப்போ 9வது நாள் வந்துடும். நம்ம ஜின்னுக்கு ஃபைனலா இது என்னன்றது புரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க அண்ணன் கூட சண்டை போடும்போது ஃபைனலா அவங்க அண்ணனோட ஸ்வாடை உடைச்சு நம்ம ஜின்னு ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிருக்கான். இப்போ நம்ம ஜின்னு இப்போதான் அவனுக்கு புரிய வருமே, அவன் அந்த ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக் இருக்குல்ல, அதோட உண்மையான பவர் என்ன அப்படின்றது, இதோட உண்மையான பொட்டன்ஷியல் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணாமல் அதில் அறகுறையாக தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது அவனுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இதை பண்ணி முடித்த உடனே இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாஸ்டரி பண்ணிட்டீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர் அந்த ரியல்மை நீங்கள் உண்மையிலே ரீச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் எல்லாம் சொல்லும். ஆனால் இதுக்காக அவனுக்கு ஒரு புது ஸ்கில்லையும் கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னா ஸ்க்ரோல் கிராஃப்டிங்ஸ்னே நம்மளுக்கு ஜின் மூ கியூங், அதாவது அவங்க 2வது அண்ணனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டுறாங்க. அவன் என்ன யோசிப்பானா, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸை அதை மாஸ்டரி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தின கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும், அதே மாதிரி அதை ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ரேம் வரும்போது அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்மளால கண்டிப்பா மாஸ்டரி பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2 ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸை வெறும் 10 நாளைக்குள்ள மாஸ்டரி பண்றதுன்றது சுத்தமா யாராலையும் முடியாத ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ நம்ம ஜின்னு, அதாவது நம்ம ஜின்மு வந்து அவனோட தம்பிய அவன் வந்து அவனோட பேட் ஃபார்மையும் அந்த ஸ்டான்ஸ் இருக்குல்ல, ஸோ அவன் நிற்கிறது, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. அந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸை போக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ட்ரைனிங் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா இவன் இம்பாசிபிளே அச்சீவ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி அவனோட அந்த ஸ்லைட் போஷரையும் அந்த ஃபார்மையும் மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா அதை தவிர இவன்கிட்ட வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவன் பர்ஃபெக்டா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டரி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம இவனோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, எஜிலிட்டி இது 3மே அவனோட ரேங்கை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொடிய இப்ப 3 வருஷத்துல இவ்வளவு தூரம் மாறி இருக்கான். அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இதை நம்பவே முடியல. சொல்ல போனா இவனை கம்பேர் பண்ணும்போது இந்த டிவைன் காட் ஆஃப் வார் இருக்கார்ல, அவர் அளவுக்கு இவனோட லெவல் இருக்கு. அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்மோ. இப்ப நம்ம ஜின்னு இருக்கான்ல, இந்த ஸ்க்ரோல் கிராஃப்டிங் ஸ்கில்னா என்னன்றத பாத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸை அவனால ஒரு ஸ்க்ரோல் மாதிரி உருவாக்க முடியும், அவ்வளவுதான். அது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, அதை அவனால வந்து ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுக்க முடியும். ஸோ இது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜின்னு நினைப்பான். ஏன் அப்படின்னா அதான் அவனுக்கு ஏற்கனவே தெரியுமே, சை இது ஒண்ணுமே கிடைக்காததுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ அவங்க அண்ணன் உடனே மண்டை மேலே கொட்டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா பராக் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம ஜின்னு எதுக்கு நான் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்பான். இப்ப நம்ம ஜின்னோட அண்ணன் என்ன சொல்லுவானா, உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப சிஸ்டமும் நோட்டிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிரும், உங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஜின்மு என்ன எவாலுவேட் பண்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க ட்ரைனிங்கோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொல்லுவானா, நீ 10 நாள் எடுத்துக்கிட்ட வெறும் இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கே, என்னோட டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்ப நம்ம ஜின்னு மட்டும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல நீ இந்த மாதிரிலாம் பேசுற, ஆனாலும் 25 வயசாயிடுச்சு இன்னமும் இப்படிதான் இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம ஜின்மு இது ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் சிஸ்டம் வந்து தெளிவா சொல்லிடும் நம்ம ஜின்மு இம்ப்ரெஸ் ஆயிட்டா அப்படின்னு. ஸோ அந்த காரணத்தினாலதான் நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அவனை பார்த்து நீ வெக்கப்பட்டீங்கன்னா ஓகே, உன்னால சொல்ல முடியலன்னா என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, 25 வயசுல கூட நீ இப்படிதான் இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப ஒருத்தர் அங்க இருந்து வருவாரு. வந்துட்டு உங்க அண்ணன் உங்க 2 பேரையும் சம்மன் பண்ணியிருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. ஸோ அங்க போன உடனே இவங்க அண்ணன் இவங்க 2 பேரையுமே ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாரு. அது எங்க அப்படின்னா மவுண்டேங் ஸ்வாட் செக்ட். மவுண்டேங் ஸ்வாட் செக்டா, அதுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மும் கேட்பான். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துக்கு இப்ப இவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு அப்கமிங் சமிட் வைக்கிறார்ல, எல்லா செக்டையும் வந்து கூப்பிடுறதுக்கு. ஸோ அதுக்கு மவுண்டேங் ஸ்வாட் செக்டையும் இவங்க அண்ணன் கூப்பிட போறாராம். ஸோ அதுக்கு தான் இவங்க போக சொல்றாங்க. அங்க இருக்கிற செக்ட் லீடர் இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம்.
அந்த காரணத்தினால தான் கூப்பிடுறதுக்காக இவங்க அண்ணன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் போக சொல்லியிருக்காரு. ஆனா இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கும் ஜின்முவுக்கும் ஒரு டவுட் வரும். ஏன் அப்படின்னா செக்ட் லீடர்ன்ற அந்த லீ சியோன் பேக் அந்த போர்ல இறந்து போயிட்டாரு, அவங்க பசங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப புதுசா இந்த செக்ட் லீடர் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மு கேட்பான். அப்ப உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஷாங்ஸிலேயே ஒரு பெரிய செக்ட் தான் இந்த மவுண்டைன்ஸ் வார்டு செக்ட். அவனுங்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் குறைச்செல்லாம் இட போட்டுற முடியாது. அவங்களோட பொட்டன்ஷியல் அவ்வளோ ஒன்றும் சீக்கிரம் இது சின்னது கிடையாது. அவனுங்க உண்மையிலேயே அதிக பொட்டன்ஷியல் வச்சிருக்கிற ஆளுங்க. ஸோ அவங்களோட பிரெயின் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவனுங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பிரெயினா அது யாரு அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது, லீ சியோ வூல் அவங்க தான் அந்த மவுண்டைன்ஸ் வார்டு செக்டோட பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னும் இந்த பேரா யாரு, ஒருவேளை இவங்க அப்பாவுக்கு வேற ஒய்ஃப் மூலமா பிறந்த ஒரு பையன் தான் இந்த லீ சியோ வூலோ, அப்படிதான் இந்த பையன் இப்ப செக்ட் லீடரா மாறி இருக்கானோ அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் போது, இல்ல உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன். இந்த மவுண்டைன்ஸ் வார்டு செக்டோட செக்ட் லீடர், புதுசா வந்திருக்கிற இந்த செக்ட் லீடர் லீ சியோ வூல் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாரு. ஸோ இந்த லீ சியோ வூல் அப்படின்றது யாருன்னா, இறந்து போனா அந்த லீ சியோன் பேக்கோட ஒரே பொண்ணு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நம்ம ஜின்னு கூட சண்டை போட வந்தான்ல, அவனோட ஒரே தங்கச்சி, அதுதான் இந்த பொண்ணு. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு அது யாருன்றது ஞாபகம் வரும். ஆக்சுவலா இந்த லீ இருக்கால, ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னு கூட சண்டைக்கு வரும்போது அவன் எதுக்காக சண்டை போட வந்தான்னு ஞாபகம் இருக்கா? அவனோட தங்கச்சி கிட்ட நம்ம ஜின்னு தப்பா நடந்துக்க பார்த்தா அப்படின்றதுக்காக தான் அவன் சண்டைக்கே வந்தான். சோ அந்த தங்கச்சி தான் இப்ப அந்த செக்டோட லீடரா மாறி இருக்கு. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு தெரியும். உடனே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காட்டிக்கிட்டே நம்ம ஜின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் அதிர்ச்சியா. இப்ப அந்த செக்டுக்கு போயிட்டு அவனுங்களை சம்மிட்டுக்கு கூப்பிடுறதுக்கு தான் இவனுங்க ரெண்டு பேரும் போக போறானுங்களாம். ஆனா நம்ம ஜின்முவுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் உடனே கிளம்புறேன், என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானா. அப்ப அங்க நம்ம அண்ணாத்த இருக்கார்ல, அவர் என்ன சொல்லுவாருன்னா, அங்க மட்டும் நீ போனீன்னா அங்க யாரோ ஒருத்தவங்க பீக் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருக்கிற அந்த மார்ஷியல் ஸ்க்ரோல்ஸ் எல்லாத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறாங்களாம். ஸோ நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட உடனே அந்த ஜின்முவும் நான் போறேன், எப்போ போகணும் அப்படின்னு கேட்பான். ஏன் அப்படின்னா இவனை பொறுத்த வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் முக்கியம், அதை தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா போறேன்ருவான். இப்ப உடனே கிளம்புங்க அப்படின்னோடனே இவனுங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. ஸோ பெருசாலாம் இந்த கொஸ்டின் ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. ஜஸ்ட் இன்விடேஷன் லெட்டரை எடுத்துக்கொண்டு போய் மவுண்டைன்ஸ் வார்டு செக்ட்ல இருக்கிற செக்ட் லீடர்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் போறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குவெஸ்ட் இருக்குல்ல, இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஜின்னால இந்த குவெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும் போதே லாக் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுவும் இல்லாம இந்த கேரேஜ்ல தானே இவனுங்க போறானுங்க. ஸோ இவனுங்க போய் சேர்றதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஏன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு இடம். ஸோ அப்படின்னா போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னா சீக்கிரமா போன்னு நம்ம ஜின்மு உடனே ஹார்ஸ்மேனை பார்த்து சொல்லுவான். அந்த ஹார்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. உடனே அவன், முதல்ல நான் ஒரு ஹார்ஸ்மேன் கிடையாது, அதுவும் இல்லாம போற ரூட்டு இப்படிதான் இருக்கு, என்னால இதுக்கு மேல ஃபாஸ்டாலாம் போக முடியாது, நீ உள்ள உட்காந்துருக்க அதனால உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வெளில எவ்வளவு தெரியுமா பனி பெய்யுது, என்னால எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம ஜின்மு, ஹார்ஸ்மேன் இல்லைன்னா நீ எதுக்கு வந்த, அவனை வர சொல்ல வேண்டியதானே, உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப நம்ம அங்க வெளில உட்காந்துருக்க அந்த அங்க ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவானா, ஏன்னா கிளம்ப போறப்ப நீ தான் யாரையும் பிடிக்கலன்னு கூட யாரையும் வர வேணான்னு சொன்ன, வேற யாருமே இல்லாததுனாலதான் நான் வந்தேன், ஏன் அப்படின்னா அதுல ஹார்ஸ்மனும் சேர்ந்து போயிட்டாரு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்பா. இப்ப உடனே இந்த ஜின்முவும், அப்படியா யார் நீ, உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அதை இதை ஓபன் பண்ணுவானா. பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹியூக் மூஜின் தான். அப்படியே விரைச்சு போயிருப்பான். அவனை பார்த்துட்டு, ஓஹோ இந்த பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி கதவை மூடிடுவா. டேய் நான் பைத்தியக்காரன் இல்லடா, என் பேர் ஹியூக் மூஜின்ரா அப்படின்னு அவனும் வெளில இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்மு டக்குன்னு நம்ம ஜின்னை பார்ப்பான். பார்த்தா நம்ம ஜின்னு நல்லா போர்வையை பொத்திக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன பண்றேன்னு கேட்டா, கீ மெடிடேஷன் பண்றேன்பா. கீ மெடிடேஷனா, உன்னை பார்த்தா தூங்க போற மாதிரில இருக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்ன உடனே, இல்ல நான் கீ மெடிடேஷன் தான் பண்றேன், உனக்கு தெரியும்ல கீ மெடிடேஷன் பண்றப்ப யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கீ டிவியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றான். அப்ப நம்ம ஜின்முவும் தனியா போய் அமைதியா உட்காந்துருவான். சரி இவனை நம்பிட்டு விட்டுட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைம் வந்துருச்சுன்னு நம்ம ஜின்னும் சொல்லுவான். வேற ஒன்றும் கிடையாது, லாக் அவுட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன்னா இங்க இருந்து அந்த மவுண்டைன்ஸ் வார்டு செக்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொன்னான்ல. சோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு நடுவுல அவன் டக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்ல, அதனால ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு முடிவு பண்ணிருப்பான். இப்ப அடுத்து நம்ம ஜின்னு அவனோட வீட்டுல இருந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில வருவான். வந்துட்டு, அப்பாடியோ என்ன கொதிக்குது, இவ்வளோ வேர்க்குதே, முதல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லுவான்.
இப்ப நம்ம ஜின்னு திருப்பி அந்த முறி வேர்ல்டுல 20 நாள் இருந்திருப்பான். ஸோ 10 நாளுன்றது 1 மணி நேரம் கணக்கு. அப்ப 20 நாள்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கும். சரி 2 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம லீடர் சோய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஜின்னு நேத்தே சொல்லியிருப்பான்ல, நான் நாளைக்கு உங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன், நான் சைன் பண்ண வரப்ப நீங்க அந்த கண்டிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பத்தி தான் ஒரு நோட்டிபிகேஷன் அவர் அமைச்சிருப்பாரு. நம்ம ஜின்னும் அதை பார்த்துட்டு மேபி நம்மளோட ரேங்கை போயிட்டு ஒரு தடவை ரீஎவாலுவேட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இருந்தாலும் எதுவும் பண்ணாம டைரக்டா அந்த இடத்துக்கே போயிட்டு அவரோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவான். இப்ப அவரும் கேட்பாரு, நேற்று ஏதோ நீ சொன்னியே இந்த மாதிரி நான் இந்த கண்டிஷன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு, இதுவே ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, சும்மா தான் நான் சொன்னேன், யாராவது ஒரே நாள்ல இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் ஆக முடியுமா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்பா. ஆக்சுவலா அவர் கொடுத்த கான்ட்ராக்டே ரொம்ப அதிகம் தான். ஸோ இப்போ இவன் ரேங்கை ரீஎவாலுவேட் பண்ணி அதனால இவன் பி ரேங்க் போயிட்டு, ஸோ அப்படி இப்போ போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தான்னா கண்டிப்பா அதனால பிரச்சனை வரும். ஏன்னா ஒரே நாள்ல நீ எப்படி இன்னொரு ரேங்க் இன்க்ரீஸ் ஆனா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி சந்தேகம்லாம் எதுவும் பட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜின்னு இதோடய ஒத்துக்கிட்டா. இப்போ நம்ம லீடர் சோயும் இந்த கான்ட்ராக்டை நான் ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லும் போது நம்ம ஜின்னு, லீடர் சோய் நீங்க என்னோட கன்னத்துல மட்டும் ஒரே ஒரு அறை அரைங்க, நான் முழிச்சுதான் இருக்கேனான்னு பார்க்கணும்னு சொல்லும் போதே சப்புன்னு அவர் ஒரு அறை அரைஞ்சிருவாரு. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், அதுக்குள்ளேயே ஏங்க அரைஞ்சிங்க அப்படின்ற போது, என்கிட்ட நீ கேட்ட நான் அரைஞ்சேன் அவ்வளோதான், நீ முழிச்சுதானே இருக்க அப்படின்னு கேட்பாரு. அவனும் ஆமா நான் முழிச்சுதான் இருக்கேன்னொன்னே, சரி வா அப்ப போயிட்டு நம்ம மற்றவங்கள பார்க்கலாம் அப்படின்பாரு. யார் அப்படின்னா இவங்கள தவிர மிச்சம் இருக்கிற அந்த கில்டு மெம்பர்ஸை. ஸோ இவங்களும் நேரா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க போன அந்த ஸ்ட்ரீட்ல தான் எல்லா பெரிய ஹண்டர் கில்டுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தான் இவங்களும் போவாங்க. ஆனா இவங்க போன பில்டிங்கு அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட கில்டு பில்டிங்கா. ஆனா இதையுமே நிறைய காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல இடம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஸ்ட்ரீட்ல. ஸோ அதனால நிறைய காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருப்பாங்க. போக போக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் நினைப்பான். அவனும் சரி நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவானா, கரெக்டா இந்த இடத்தோட போர்டே வந்து விழுந்துரும். அப்ப உள்ள இருந்து நம்ம இவர் இருக்கார்ல, அந்த ஈரான் ஹண்டர் ஒருத்தர் நம்ம ஜின்னுக்கு கூட வந்து ஃப்ரெண்டா இருந்தார்ல, அவர் வருவாரு. அவர் வந்து அவனை பார்த்த உடனே நம்ம ஜின்னு, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பானா. உடனே அவர் சொல்லுவாரு, இந்த கில்டுல நானும் ஒரு கில்டு மெம்பர், அப்படின்னா நானும் தானே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப அவரை போயிட்டும் இந்த லீடர் போய் கூப்பிட்டுருக்காராம், நீங்களும் வாங்க அப்படின்னு. அதனாலதான் அவரு வந்திருக்காரு. இப்ப நம்ம ஜின்னு உடனே எல்லாரையும் பார்த்துட்டு, நம்ம 4 பேர் மட்டும் கிடையாது இல்ல, இன்னும் ஆளுங்க இருக்காங்க தானே, கில்டு மெம்பர்ஸ் இருக்காங்க தானே அப்படின்னு கேட்பான். உடனே அவர் சொல்லுவார் அந்த ஈரான் ஹண்டரு, ஆமா நம்ம 4 பேர் மட்டும் எப்படி இருப்போம், இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து, அங்கே பாரு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சொல்லுவாரு. ஸோ பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரும். அந்த பொண்ணோட பேரு சாங்கு. இந்த பொண்ணு வந்துருமா, இப்ப மொத்தம் 5 பேர் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம ஜின்னு உடனே தலையை தொங்க போட்டு, வெறும் 5 பேர் தானா, 4 பேர் இருந்ததுக்கு 5 பேர் இருந்ததுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவங்களோட கில்டோட அந்த வெல்கமிங் பார்ட்டியும் ஆரம்பிக்கும். நம்ம ஜின்னுக்கு இதுல இருந்து இப்ப இந்த வெல்கமிங் பார்ட்டி மூலமா மொத்தம் 3 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, இந்த சாங் இருக்காங்கல்ல, மிஸ் சாங், அவங்க ஒரு ஹீலர், அவங்க தான் இப்ப இந்த கில்டுல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம பட்லர் இருக்கார்ல கிம், ஸோ அதாவது லீடர் சோயோட பட்லர், அவர் தான் இந்த கில்டோட லீடர். அவரு இவருக்கு பட்லரா மாறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஹண்டரா இருந்தாரா, அப்ப ரொம்ப லெஜெண்டரியான ஒரு ஹண்டரா, ஒரு பெரிய மேஜிஷியனும் கூட. அது மட்டும் இல்லாம இந்த கிரேட் வார் நடந்துச்சுல இதுக்கு முன்னாடி 2020 சொன்னாங்கல்ல, அது நடந்தப்ப ஆக்டிவா இருந்த ஒரு ஆளு, ரொம்ப ஒரு பெரிய ஹண்டர். அது இல்லாம 3வது விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு இவங்க கண்ட்ரியில இருக்கிற பெரிய கில்டு பேரு ஏர்ஸ் கில்டு. அந்த கில்டு தான் இப்போதைக்கு நம்பர் 1 கில்டா இருக்கு. அந்த கில்டுல வெறும் ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கில்டுல தான் நம்ம லீடர் சோயி, நம்ம பட்லர் கிம், அப்புறம் மிஸ் சாங் 3 பேருமே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க கில்டோட இந்த வெல்கமிங் பார்ட்டி, அதாவது இந்த பீஸ் கில்டோட வெல்கமிங் பார்ட்டி நடந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்கே போறதுக்கு முதல்ல ஒரு டிவைஸை எடுத்து நம்ம லீடர் சோய் கொடுப்பாரு நம்ம ஜின்னோட கையில கொடுத்து, அதுல ஒரு ரைடு இருக்கு, அந்த ரைடோட வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த ரைடோட வீடியோவை இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார்னா நம்ம ஜின்னும் அந்த ஈரான் ஹண்டரும். ஸோ இவங்க 2 பேர் பார்த்து முடிச்ச உடனே, பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ரைட்ல வர வீடியோ இருக்குல்ல, அந்த கேட்டுக்கு தான் இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பி ரேங்க் கேட்டு. அந்த ரேங்க் கேட்ல வெறும் மினட்டோர்ஸ் மட்டும்தான் இருக்குமா. ஸோ மினட்டோர்னா இந்த மாடு கொம்பு வச்ச மாதிரி அப்படியே 2 காலில் எந்திரிச்சு நிற்குங்க, நல்லா பல்கா, அதுங்க தான் மினட்டோர்ஸ். ஸோ அதுங்க இருக்கிற ஒரு கேட்டுக்கு தான் இப்போ இவங்க எல்லாரும் போறாங்க ரைட் பண்றதுக்காக. இந்த கில்டோட ஃபர்ஸ்ட் ரைடு இது. இப்போ நம்ம ஜின்னு அந்த ரைட் கேட்டோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, ஸோ அதுல இருக்கிற அந்த ரைட் டீம் ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க, அந்த மினட்டோர்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவானுங்க.
ஸோ இப்போ இதோட எண்ட் ரிசல்ட் என்ன, ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்கும்போது நம்ம சோய் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ரைடுக்கு போனது மொத்தம் 5 பி ரேங்க் ஹண்டரும் 10 சி ரேங்க் ஹண்டரும். ஸோ இவங்க எல்லாரும் அந்த மினட்டோர்ஸை கொண்டுட்டாங்க. ஆனா அதுல 2 சி ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஈ ரேங்க் ஹண்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். நான் வந்து ஒரு ஈ ரேங்க் ஹண்டரு, நான் இங்க போறது சேஃப் தானா, என் கியரும் ஒன்றும் அவ்வளோ சூப்பரான கியர் கிடையாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. உடனே நம்ம லீடர் சோய், கவலைப்படாதீங்க, அந்த கியர் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே பிக் பண்ணி வச்சுட்டேன், நீங்க அதை போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஈ ரேங்க் ஹண்டரும் அப்படியா சந்தோஷம் சொல்லும் போதே இந்த சோய் டக்குன்னு, இந்த கியர் வந்து யார் டெவலப் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, நார்த் அமெரிக்கால இருக்க கிரேட்டஸ்டான இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு லெக்சரை கொடுக்க ஆரம்பிக்கும் போது, சரி சரி நீங்க பிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று வாங்கிக்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இப்ப இவங்க ஃபுல்லா அவங்களோட கியர்ஸை போட்டுட்டு இந்த ரைடு நடக்க போற அந்த கேட்டு கிட்ட போயிடுவாங்க. இந்த பீஸ் கில்டுல மொத்தம் 2 பி ரேங்க் ஹண்டர், 2 சி ரேங்க் ஹண்டர், ஒரு இ ரேங்க் ஹண்டர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கில்டு, அதாவது நம்ம பீஸ் கில்டு மட்டும் இல்லாம சாங்டாங் அப்படின்னு சொல்லி இன்னொரு கில்டு வந்திருக்கும். ஸோ இதுல மொத்தம் 5 பி ரேங்க் ஹண்டரும் 5 சி ரேங்க் ஹண்டரும் சேர்த்து மொத்தம் 15 ஹண்டர்ஸ் இதுல இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா ஹண்டர்ஸ் இருக்காங்க போல மற்ற ரேங்க்ல. ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த கேட்டுக்குள்ள போக போறாங்க. எதுக்கு இப்ப 2 கில்டு இங்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரைடோட வீடியோவை நம்ம லீடர் சோய் காமிச்சார்ல, அதுல 2 சி ரேங்க் ஹண்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அப்படி ஹண்டர்ஸ் இறந்து போனதுனால இந்த ஹண்டர் அசோசியேஷன் தான் இந்த ரைடை தனியா போறது அவ்வளவு நல்லது கிடையாது, ஒரு கில்டு மட்டும், ஸோ 2 கில்டா கம்பைன் பண்ணி போறது தான் நல்லதுன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ஒன்னா அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் இந்த சாங்டாங்ல வந்திருக்கிற அந்த டீம் லீடர் இருக்கான்ல, அவனை பார்த்த உடனே இவனுங்க 5 பி ரேங்க் ஹண்டர் வச்சிருக்கானுங்களா, பரவாயில்ல, அது மட்டும் இல்லாம இந்த சாங்டாங்கும் பெரிய கில்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ அந்த ஈம் சாங்ஸோ அந்த டீம் லீடர் வந்துட்டு லெவல் 65ல இருப்பான். பரவாயில்லையே, இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு தான், ஆனா இவனோட பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. இப்ப அந்த இது உங்க ரைடு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தர் அங்க இருந்தார்ல ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து, அவரு நம்ம பீஸ் கில்ட பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு. அங்க இறந்து போனது சி ரேங்க் ஹண்டர்ஸ், ஆனா நீங்களும் ஒரு இ ரேங்க் ஹண்டரை கூட்டிட்டு போறீங்க, எல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப நம்ம பட்லர் கிம் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்க ஹண்டர் நல்ல கியர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாம ஒரு 20 வருஷமா ஹண்டரா வேலை பார்க்கறாரு, அவர் ஒரு வெட்டரன், கண்டிப்பா அவரை பார்த்துக்க முடியும், நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப ரைடு போறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. இந்த லேப்ரின்த் ஆஃப் மினட்டோர்ஸ்குள்ள உள்ள என்ட்ரான உடனே நம்ம ஜின்னு பாப்பான், இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேட் அப்படின்றது அவனுக்கு தெரிய வரும். ஸோ கேட்டோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆக கேட்டோட சைஸும் பெருசாயிட்டே போகும், அதுல வரக்கூடிய மான்ஸ்டர்ஸோட அந்த லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்படிதான் இந்த கேட்டுக்குள்ள இவங்க வந்திருக்காங்க. உள்ள வந்த உடனே நம்ம ஜின்னுக்கும் அவனோட புது குவெஸ்ட் ஆரம்பிச்சிடும். இப்ப மத்தவங்க எல்லாரும் அவங்களோட கியர்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இந்த நம்ம பீஸ் கில்ட்ல இருக்காங்கல்ல. அப்ப நம்ம ஜின்னு மட்டும் இந்த குவெஸ்ட் என்னன்னு பாக்குறதுக்காக வருவான். அப்ப அந்த குவெஸ்ட் ஓபன் பண்ணா இந்த பி ரேங்க் கேட்டை கிளியர் பண்றது, இதுதான் குவெஸ்ட். ஸோ பெரிய ரொம்ப கஷ்டமான குவெஸ்ட் எல்லாம் கிடையாது, அதே மாதிரி குவெஸ்ட் ரிவார்டு என்னன்றது போட்டிருக்காது. பரவாயில்ல, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவன்ட்ட பேசுறதுக்காக அங்க இருந்து ஒருத்தன் வருவான். இவன் வேற யாரும் கிடையாது, அந்த சாங்டாங் கில்டுல அந்த டீம் லீடரா ஒருத்தன் வந்தான்ல, அவன்தான். அவன் வந்த உடனே நீங்க ஜாங் டேக்யூங் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான், என் பேரு ஜின் டேக்யூங் அப்படின்னு. உடனே அவனும், ஓஹோ ஜாங் டேக்யூங்கா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பேச ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்னுக்கு அப்படியே கோவம் வரும், ஏன்னா அவன் ஒரு தடவை பேரை சொல்லியும் கூட அப்பயும் வேணும்னே தப்பா சொல்றான். சரி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் உங்களோட கியரை பார்த்தேன், உங்க கியரை பார்த்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது, ரொம்ப சூப்பராகவும் தெரியுது, இது எக்ஸ்க்ளூசிவான கியர் ஆச்சே அப்படின்னு சொல்லி இவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இவனுங்க கொஞ்ச நேரம் பேசுறத நம்ம லீடர் சோயும் பாப்பாரு. பார்த்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு கிட்ட போய் கேட்பாரு, அவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, இல்ல எனக்கு தெரியாது, அவன் பாட்டுக்கு திடீர்னு வந்து பேசுறான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம லீடர் சோய், எதுக்காக அவன் வந்து பேசினா, உடனே ஏன் அவன் கில்டுல எடுத்துக்க பாக்குறானா அப்படின்னு கேட்பாரா. உடனே நம்ம ஜின்னு, இல்ல அவன் என் கியரை பார்த்துட்டு வந்துட்டு என் கியரை எங்க வாங்குனீங்க, இது எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப நம்ம லீடர் சோயும் அந்த போனால ஒருத்தன் அவனை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உடனே நம்ம ஜின்னு கேட்பான், என்னாச்சு, அவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே இந்த லீடர் சோயி, இல்ல அவன் போட்டிருக்கானே அந்த கியரு, அது ஒரு லிமிடெட் எடிஷன் கியரு, அதை எப்படி வாங்கினான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்பாரு. உடனே நம்ம ஜின்னும், அடச்சை, இந்த கியர் பைத்தியங்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியலப்பா, சும்மா கியருன்றானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சாங்டாங் கில்டோட அந்த கில்டு லீடர் தனியா போயிட்டு இருப்பான்ல அந்த ஈம் சாங்ஸோ, அவன் கூட வந்தவன் வந்து அவன்கிட்ட போய் கேட்பான்,
எதுக்காக அவன்கிட்ட போய் பேசுறீங்க, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அவன் போட்டிருந்த கியர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனாலதான் அவனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே அந்த கூட வந்தவன், அப்படியா, ஆமா ஆமா அவன் போட்டுக்க கியரை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது, அவனே வாங்கியிருப்பானோ அப்படின்னோடனே, அவன் ஒரு சி ரேங்க் ஹண்டரு, அவனால அப்படி ஒரு கியரை வாங்க முடியுமான்னு நினைக்கிறியா என்ன? அதெல்லாம் அவனால வாங்கவே முடியாது, கனவுல கூட யோசிக்க முடியாது. எங்க இருந்தோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கான், இல்ல ரெண்ட் எடுத்திருப்பான், அவ்வளோதான். இவன் இவ்வளவு சர்வை பண்ண ட்ரை பண்றானா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தெனாவட்டா யோசிப்பான். ஏன் அப்படின்னா இவனுங்க ஒரு ஊர் பேர் தெரியாத கில்டா, இப்ப புது கில்டா, அதுலயும் இவனுங்க எல்லாரும் போட்டிருக்கிற அந்த கியர் பார்த்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. இவன் ஏற்கனவே இந்த கில்டோட அந்த ரைடு இருக்குல்ல, அந்த கேட்டோட ரைடு, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு காசு கொடுத்து இந்த கில்ட வர வேணாம்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் அவன் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம், இந்த கில்டுல வந்திருந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, நம்ம சாங்கு, அது பார்த்த உடனே அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சு போயிருமா. அந்த காரணத்தினாலதான் இதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்ப இவன் கிட்ட பவரும் இருக்கு, காசும் இருக்கு. இவன் ஒரு பி ரேங்க் ஹண்டரு, அது இல்லாம காசும் நிறைய வச்சிருக்கானா. சோ காசு இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு வந்துரும். சோ நான் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசினாலே அந்த பொண்ணு ஒத்துக்கிறோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, அது அந்த சோய் மட்டும்தான். அவனை மட்டும் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு யோசிப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வீக்கான இருந்த அந்த ஜின்னு இருக்கான்ல, அவனையும் சேர்த்து எப்படியாவது கொண்டுட்டோனா அவனோட கியரையும் எடுத்துடலாம், எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த டீம் லீடர் ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அப்படியே ஒரு ஈவிலான ஸ்மைலோட. இப்ப அங்க போன உடனே இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு மினட்டோரா பார்ப்பாங்க, ஒரே ஒரு மினட்டோர் மான்ஸ்டர் மட்டும். அதை பாக்குறது வேற யாரும் கிடையாது, நம்ம சாங்டாங் கில்டு தான். அவனுங்க கூட இருக்கிறவனுங்க எல்லாம் அந்த டீம் லீடரை பார்த்து, பாருங்க டீம் லீடர், ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு, நம்ம போனா ஈஸியா கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. சரி இவனுங்க போலான்னு போகும்போது பார்த்தா டக்குன்னு ஒரு மினட்டோர் வரும். ஒன்னு இருந்துச்சுன்னு பார்த்தா இப்ப இன்னொன்னு வந்துருச்சு, இப்ப ரெண்டு இருக்கு. சரி ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொண்டுலான்னு யோசிக்கும் போது டக்குன்னு அங்க நிறைய மினட்டோர்ஸ் வந்துடும். மொத்தம் 8 மினட்டோர்ஸ் இப்ப அங்க இருக்கு. இப்ப நம்ம ஜின்னை பார்த்து நம்ம லீடர் சோய் கேட்பாரு, நீ என்ன நினைக்கிற இத பத்தி அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான், எனக்கு தெரியல, ஆனா 4 பேர் போயிட்டு இந்த 8 மினட்டோர்ஸை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் கேட்பாரு, அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, நானா, இருங்க யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஸோ இப்போ நம்ம ஜின்னு ஏற்கனவே கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். இதுங்க எல்லாமே லெவல் 55ல இருந்து 58க்குள்ள கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற ஆளுங்க தான். ஸோ இதுங்க எல்லாத்தையும் அப்படியே முறிமோல்டில் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் செகண்ட் ரேட் வாரியர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா இருக்குங்க. ஸோ 8 ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரை முறிம்ல சமாளிக்கிறதுன்றது கஷ்டம்தான். ஆனா இப்ப அவன் இருக்கிறது முறியும் கிடையாது. அதே மாதிரி இவன் கிட்ட நல்ல டாப்பான கியர்ஸும் இருக்கு. இதுங்களும் வெறும் மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ மேபி தனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், அதாவது கரெக்டா தரல, என்னால சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு. இது கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ உண்மையிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுதான். ஏன் அப்படின்னா மற்ற சி ரேங்க் ஹண்டர்ஸ் கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ உனக்கு தெரியலன்ற, உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. இப்ப இதை கேட்ட உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே வருவான், ஆமாமா நீங்க சொன்ன மாதிரியே வித்தியாசமான ஆளுதான், இவன் பேசுறத கேட்க கேட்க எனக்குமே சிரிப்பு வருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த சாங்ஸோ இந்த இடத்துக்கு வருவான், அதாவது அந்த சாங்டாங் கில்டோட டீம் லீடர். ஸோ இவன் வந்துட்டு என்ன யோசிப்பான் அப்படின்னா, இவனுங்க எல்லாரும் முட்டா பயலுகளா இருக்கானுங்க. ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு சி ரேங்க் ஹண்டர் கிட்ட 8 மினிட்டோர்ஸை சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படின்றத கேட்டதே தப்பு. அதை கேட்டது மட்டும் கிடையாது, அந்த சி ரேங்க் ஹண்டர் அதுக்கு அவனுக்கு தெரியலன்னு வேற பதில் சொல்றான். இவனுங்க எல்லாரும் உண்மையிலே முட்டாள் தான் போல. இப்ப இவனுங்க எல்லாரையும் நம்ம மிஸ் சாங்குக்கு முன்னாடி கொஞ்சம் அசிங்கப்படுத்தினா நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அசிங்கப்படுத்துறதுக்காக வருவா. உடனே வந்துட்டு அந்த லீடர் சோயி சொல்லுவாரு, இது வெறும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், நான் ஜஸ்ட் அவன்கிட்ட ஒப்பீனியன் தானே கேட்டேன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னோடனே, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா என் கில்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்கல்ல 5 பி ரேங்க் ஹண்டர்ஸ் வந்திருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே பி ரேங்க் ஹண்டர்ஸ் தான். ஆனா அவனுங்க பி ரேங்க் ஹண்டர்ஸ்லயே ரொம்ப வீக்கான ஆளுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களாலேயே இந்த மினட்டோர்ஸை சமாளிக்கிறது கஷ்டம். ஆனா நீங்க வெறும் ஒரு சி ரேங்க் ஹண்டர் கிட்ட போய் இதை கேட்குறீங்க, இதெல்லாம் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னோ, ஆமாமா பாசிபிள் தான், சிப் ஷாங் ஷோ அப்படின்பா. ஸோ சிப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஏற்கனவே புல் சிப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை சொன்ன உடனே அவன், என்ன சொன்ன, என்னோட பேர் என்னன்னு தெரியாம மாத்தி சொல்றியா, உனக்கு என்ன மூளைகில குழம்பி போச்சா அப்படின்னோடனே, ஆமா ஆமா மூளை தான் குழம்பி போச்சு,
நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் ஜின் டேக்யூங், ஜின் டேக்யூங்னு சொல்கிறேன், நீ என்னமோ வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, அப்போ உன் பேரையும் நான் தப்பாக தான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஜின்னு அவன் கூட முட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம பட்லர் கிம் உள்ள நுழைஞ்சு சரி சரி 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சண்டையை நிறுத்திடுவாரு. அப்போ நம்ம சாங் கேட்பாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு. உடனே இந்த சாங்ஸுவும் சரி சரி இதை நான் விட்டுடுறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு C-ரேங்க் ஹண்டர் கூட சண்டை போடுறது எங்களுக்கு தான் இமேஜ் வந்து போகும், அதனால நான் சண்டை போட மாட்டேன். ஆனா இந்த ஜாங் டேக்கியூங் இருக்கானே இவன் கூட ஒரே ஒரு பெட்டு மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அது என்ன அப்படின்னா மொத்தம் 5 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு மினிட்டோருக்கும் 5 லட்சம் ரூபாய் அவன் தரேன்னு சொல்லுவான். ஒரு மினிட்டோரை கொன்னா 5 லட்சம் ரூபாய், மொத்தம் 8 இருக்குங்க, மொத்தமா 40 லட்சம் தரேன்னு சொல்லுவான். இவன் மட்டும் தனியா போய் நம்ம ஜின்னு கொன்னுட்டான் அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியா இருக்கும், என்னது 40 லட்சமா அப்படின்னு. உடனே கேப்பா, நீ கண்டிப்பா அந்த 40 லட்சத்தையும் தருவியா அப்படின்னு. உடனே அவன் கண்டிப்பாவா, இது ஒரு பெட்டு தான், நீ ஜெயிச்சா மட்டும்தான் அந்த காசை தருவேன், அது மட்டும் இல்லாம நீ ஒருவேளை செத்து போயிட்ட இல்ல ஓடி போயிட்ட அப்படின்னா இந்த பெட்டு கிடையாது, அது உனக்கு பிடிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு கண்டிஷனையும் சேர்த்துக்கிடுவோம், ஒருவேளை நீ மட்டும் தோத்துட்ட அப்படின்னு வச்சுக்கோவேன், எங்க இந்த சாங் இருக்காங்கல்ல இவங்க எங்க கில்டுல வந்து சேர்ந்துடணும், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இப்ப நம்ம ஜின்னும் கத்துவான், இதுக்கும் நம்ம சாங்குக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஆனா நம்ம சாங் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி காசை வச்சுட்டு ஓவரா சீன் போடுறவனுங்களை சுத்தமா பிடிக்காது, ஆனா சாங் தான் நீங்க கில்ட பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் பெரிய கில்டு தான், ஒருவேளை அந்த கில்டுல போய் சேர்ந்துக்கணும்னா சேர்ந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாங் சொல்லுவாங்க. இப்ப நம்ம லீடர் சோயும் இந்த பெட்டுக்குள்ள உள்ள வருவாரு. நானும் பெட் பண்றேன், அதிகமான பெட்டு வச்சா நல்லா தானே இருக்கும், நான் 40 லட்சம் ரூபாய் பெட் பண்றேன், கண்டிப்பா ஜின் டேக்கியூங் இந்த 8 மினிட்டோர்ஸையும் கொன்றுவாரு, அதுவும் தனியா கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடர் சோய் பெட் பண்ணுவாரு. அப்படி பெட்டு வச்சதை பார்த்த உடனே அவனுங்க எல்லாரும் 40 லட்சமா, என்னது உன் காசை அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்றதுக்கு நீ ரெடியா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் ஓவரா பேசுவானுங்க. நம்ம ஜின்னு கேப்பா, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா லீடர் சோயி இல்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படின்னா அப்படியா, அப்ப சரி நானும் இந்த பெட்ல ஒத்துக்கிறேன், நானும் இப்ப கண்டிப்பா போயிட்டு அதுங்களை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் உள்ள கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கோம். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம E-ரேங்க் ஹண்டர் இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன யோசிப்பாருன்னா, ஒரு C-ரேங்க் ஹண்டரால இந்த 8 B-ரேங்க் மான்ஸ்டரை சமாளிக்க முடியுமா, இவங்க எல்லாருக்கும் காசு கண்ணை மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஆர்வத்துல தான் இவங்க எல்லாரும் இப்படி பேராசைப்பட்டு காசு காசுன்னு அலையிறாங்க, அவங்க உயிரை இழக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தரோட உயிர் தான் முக்கியம் காசை விட, இதை நான் தடுத்தே ஆகணும், நான் கண்டிப்பா போயிட்டு ஜின்னை தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் டேக்யூங் அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாரு. பார்த்தா இவர் வரதுக்குள்ளேயே நம்ம ஜின்னு உள்ள போயிருப்பா. இவன் எங்க போனா, ஐயோ பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லி அவரும் நினைப்பாரு. நம்ம ஜின்னு இந்த மாதிரியான மாடு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சண்டை போடுறது இதுதான் முதல் டைமா இருக்கும், சரி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன உடனே ஒரே ஸ்லாஷ் தான் ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் மினிட்டோரை ஒரே அடியில காலி பண்ணிடுவான். இப்ப இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். நம்ம லீடர் சோய்க்கு ஏற்கனவே கான்பிடன்ஸ் இருக்கும் இவன் கொன்றுவான்னு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த டீம் லீடர் இருந்தானே அவனுங்க டீம்ல இருந்து அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சாங் சூவோலாம் அதிர்ச்சியில இருப்பா, என்னோட 40 லட்சம் போக போகதா அப்படின்னு. அவனோட அந்த 40 லட்சத்துக்கு ஒல வைக்கிறதுக்காக தான் நம்ம ஜின்னு உள்ளேயே இறங்கியிருக்கா. ஸோ நம்ம ஜின்னு எப்படி இந்த ரைடை மொத்தமா டாமினேட் பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.